ஹாய் நாளைக்கு நீ பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய மை ஃபேவரட் வித் 2/2 ஃபைனல் பார்ட் ஓகேவா. இப்போ நம்ம ஜிம்மி தாண்டா ஜங்க் கூட பேசுகிறாங்க. எனக்கு அப்போவே உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஜங்கா ஓகேவா. நான் அதை ஹைட் பண்ணிட்டேன். எனக்கு என் அப்பா மட்டும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா என் அப்பா அம்மா எனக்கு டேவை தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. டே வந்து லவ் பண்ணுறா ஜிம்மின்னு மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். எங்ககிட்ட சொல்லிட்டான். டேக்கு ஒரு சான்ஸ் கூட சொல்லிட்டு நானும் எனக்கு டேவை பிடிச்சிருந்துச்சி. நான் டேவை லைக் பண்ணேன். டேட்டு டைம் கேட்டேன். எனக்கு டைம் எடுக்கும் டே சொல்லி எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோ சொல்லிட்டு டே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. எனக்கு தான் பைலட் பிஸியாக இருந்தாலும் எனக்கு லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டர் படிக்கும்போது எனக்கு அவங்க லவ் ஃபீல் வந்துச்சு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எனக்கு அவங்க பிடிச்சிருந்துச்சு ஓகேவா. அவங்க லெட்டர்ஸ் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிச்சு. எனக்கு லவ்வில் ஃபாலோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்க மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒன்று பார்த்தேன். ஆனால் அப்படி கூட அந்த ஒரு நான் லவ் பண்ணுறதுனால உனக்கு எதுவும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது. நீ வந்து என் லவ்வில் இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது ரீசனுக்காக தான் நான் அதை கூட அந்த விஷயத்தை கூட ஹைட் பண்ணேன். ஆனால் நீ எனக்கே தெரியாமல் நீ ரசிக்கிறப்போ என்னை பார்க்குறப்போ அது எனக்கு ஃபீல் ஆனிச்சு சரியா. நான் திரும்பி பார்ப்பேன். நீ பார்த்துட்டு இருக்கிறது நான் நிறைய டைம் பார்த்தேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் டேஸ் போக போக எனக்கு நீ பார்க்குறது ஏதோ ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். நீ பார்த்தா எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளைஸ் என்னோட ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது ஆகும் மாதிரி ஃபீல் ஆகும். செகண்ட் எனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரெஸ்டப் ஆகும். எனக்கு அது எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல. எனக்கு 100% இருக்காங்க. என் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டேன். டேக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டே என்னோட மனசில் இருக்காங்க. அப்புறம் நீ எப்படி என் மனசில் வர முடியும்னு சொல்லிட்டு நான் என்னையும் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். வேணா ஜங்க் கூட பார்த்துக்கூடாது. ஜங்க் எப்படி ஃப்ரெண்டாக மட்டுமே இருக்கணும். ஃப்ரெண்டாக மட்டும் கம்ஃபர்ட் பண்ணணும். அவன் வந்துட்டு ஒரு குட் சோல். அவனுக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். டாக்டர் ஆகணும். நம்ம தான் லைஃப் இந்த மாதிரி எப்போ அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் சரியா. நம்மளுக்கு 100% இருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக ஆகிடக்கூடாது சொல்லிட்டு என்னையும் கண்ட்ரோல் பண்ண ஜங்க் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா நீ என்கிட்ட லவ்வுக்காக எங்கன்னு எனக்கு தெரியும் சரியா. ஆனால் எனக்கு உனக்கு சின்னதாக கூட ஹர்ட் பண்ண தோணவே இல்லை. எனக்கு உங்க மேலே அப்படி டீப் பர்ஃபெக்ஷன். அதை நான் எனக்கு எப்போதும் நீ ஹாப்பியாக இருக்கணும் ஆசை. என்ன கேட்டாலும் விட்டு கொடுத்து நான் நினச்சேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன். உனக்கு அப்பா அம்மா தாண்டி அப்போ நான் யோசிச்சது இல்லை சரியா. சிம்பிள் அவன் மேலே லவ் அது மேலே எனக்கு லவ் வரல. எனக்கு உங்க மேலே தனி அஃபெக்ஷன் இருந்துச்சு. அது ஏன்னா எனக்கு தெரியாது சரியா. நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு தான் அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. எனக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தாண்டி ஒரு பர்சன் அப்படின்னா நீயாக தான் இருந்தேன். உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்புறம் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன். அங்கே இருந்த வரைக்கும் இவன் நான் காலேஜ் படிக்கும் தான் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நீ வந்து மேலே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குன்னு எப்போ எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் சரி ஓகே அப்பா அம்மா சொல்லிட்டு இல்லைனாக்கா என் அப்பா அம்மா பேசியிருப்பேன் நான் இங்கே படிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் மேலே நீ ஃப்ரெண்ட்ஸோடு தான் தெரியும் போது தான் நான் இங்கே இருந்தாக்கா ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும் ரீசனுக்காக தான் சரி ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் தேவை மேட்ச் பண்ணிக்க போகிறோம். இங்கே இருந்து ஜங்க் லைஃப் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அவனுக்கு நம்ம இங்கே இருந்தாக்கா அவனுக்கு ஒரு ஹோப் வந்துடும். ஆனால் இங்கே இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் நான் மூவ் பண்ண ஓகே ஃபாரினுக்கு. அதனால நான் கான்டாக்ட் கூட பண்ணல. எனக்கு நீ வந்துட்டு ஒரு அவனோட கோல் அச்சீவ் பண்ணணும். உன் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். எனக்கு உங்கள் அப்பா அம்மா விஷயம் டாக்டர் ஆகும்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்கு ஒரு டேலண்டட் இருக்குது. உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நீ ஹாப்பியாக இருக்கணும். குட் சோல் ஓகேவா. அதனால தான் நீ ஒன்றும் ஆப்ஷன் இல்லை ஜங்கா ஓகேவா. நீ ஒரு ஆப்ஷன் கிடையாது. நான் எனக்கு வேணும்னா நம்ம என் பக்கத்தை வச்சுக்கிறதுக்கும் எனக்கு வேலை கூட தூக்கி போட்டதுக்கும் ஓகே. எனக்கு உனக்கு என்ன விட பெட்டர் 1000 ஆஃப் டைம் பெட்டரான பர்சன் கிடைப்பாங்க ஓகே. ஃப்ரெஷ்ஷாக அவனை லவ் பண்ணிச்சிருக்கும். உனக்கு கேர் பண்ணிச்சிருக்கும். நான் பார்த்துக்கிருக்கோம். லவ்வுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசர்வ் ஆன பர்சன் வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க ஓகே. அவங்களுக்கு தான் ஜங்கா லவ் பண்ணணும் ஓகே. உனக்கு நான் இல்லை சரி ஏன் போய்ட்டு உன் கூட இல்லை ஜங்கா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுதான் ஜங்கா கரெக்ட் ஓகே. அதனால உன்னை விட்டு நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் ஓகேவா. அதில் டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுறேன். இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்குறப்ப எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. ஆனால் இப்போ அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பார்த்தப்போ எனக்கு என் பக்கத்தில் க்ளோஸாக வந்து உட்காரப்போ எனக்கு அப்படியே ஹார்ட் பீட் ரெஸ்ட் பார்க்குறது என்ன பண்ணுவேன். நான் மேரேஜ் ஆகி என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. என் குழந்தை மட்டும் இருக்குது. என் குழந்தைய நம்பி என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு. நான் ஒரு குழந்தைக்கு அம்மா ஜங்கா அப்படி இருக்கும்போது என்ன இதில் ஹார்ட் பீட் ரெஸ்ட் பண்ணி எப்படி எதுக்கு நீ சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ அப்படி ஒரு விஷயத்தோட தள்ளி இருக்குதுன்னு கரெக்டு ஒன்னோட தள்ளி இருக்கிறது ஜங்கா கரெக்டாக இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஏன் ஜிம் தள்ளி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க ஏன் தள்ளி இருக்கணும் இப்போ டே இல்லைல்ல சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்னு கேட்குறாங்க. பார் ஜங்கா நான் டே கூட ஒரு அழகான லைஃப்பில் வாழ்ந்துருக்கேன் ஓகேவா. நாங்கள் வந்து போனதுக்கப்புறம் டேக்கு நான் ட்ரூவான ஒரு ஒய்ஃப் வந்துருக்கேன். அவனும் சேம் எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக தான் இருக்கா. ட்ரூவான ஹஸ்பண்டாக எங்கள் 2 பேருக்கு ட்ரூ லவ் இருக்கு. அதன் அழகாக இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு சரி. அவன் இப்போ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் எப்போ சொல்கிறாங்க நான் அது இல்லைன்னு சொல்லி டே ஒன்று மனசில் எப்பவும் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லவ் யாரையும் மறக்க முடியாது சரியா. அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் என்னோட அப்பா சரியா. உனக்கு அப்படி மறந்து போகணும் நீ மறக்கணும் நான் சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உன்னோட ஹார்ட்டில் செகண்ட் பர்சன் தான் நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க உன் ஹார்ட்டில் செகண்ட் பர்சனை நான் வரணும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் நோ ஜங்கா தப்பு சரியா. உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கலாமா புரிஞ்சுக்கோ சரியா. ஒரு குட் சோல்டா ஓகே. ஒரு பெஸ்ட் டாக்டர் ஓகே. உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறது டூல் நிற்பாங்க சரியா. நீ போயிட்டு என்ன சொல்கிறாங்க ஏன் உனக்கு என்ன ஜங்க் கேட்குறாங்க. பாருடா நான் ஒரு மேரேஜ் ஆன பர்சன் தான். எனக்கு ஆல்ரெடி சொல்கிறாங்க லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சிச்சு சரியா. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்ன பேசுகிறேன் என்ன முடிஞ்சிச்சு உனக்கு வந்துட்டு உனக்கு ஜஸ்ட் 25 இயர்ஸ் தானே ஆகுது அதுக்குள்ளே முடிஞ்சு சொல்கிறாங்க. ஜங்காங்க பாரு சொல்கிறாங்க பாரு எனக்கு நீ வேணும் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க எனக்கு நீ வேணும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பேச சொல்கிறாங்க. எனக்கு ஒய்ஃபா எனக்கு லைஃப் பார்ட்னரா என் ஃப்ரெண்டா எனக்கு வெல்விஷரா என்னோட அம்மாவா எனக்கு எல்லாம் நீ தான் வேணும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஜங்கா அப்படி இல்லை அங்கே பாரு உனக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகுது சரியா. இந்த மென்மெண்ட் இருக்கான ரொம்ப பாசிட்டிவ் ஜஸ்ட் அவன் யார்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேச கூட ஏற்றுக்க மாட்டான் ஓகே. அப்படி ஒரு பாசிட்டிவ் அவன் இங்கே வந்துக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அங்கே வேறு மாதிரி தான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்கா சரியா சொல்கிறாங்க. இனிமேல் எனக்கு பையனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க.
ஜங்குக்கு சொல்கிறாங்க மின்மனோட பையன் ஓகேவா, உன்னோட குழந்தை என்னோட குழந்தை ஓகேவா, மின்மனுக்கு நான் ஒரு அப்பாவாக இருப்பேன், உனக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருப்பேன். ஜங்க் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குற ஜங்கா தப்பு சரியா, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நீ வேணும் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க இவ்வளோ டேஸ் நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்காம கேட்டல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்காம கேட்டல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க ரீசன் சொல்லவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ தான் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க அதுக்கான ரீசன் நீ தான் ஜிம்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு நீ தான் அந்த ரீசன், உன்னை தாண்டி ஒரு பர்சன்ட் மூவ் பண்ண முடியும் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேம் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன பேச சொல்கிறாங்க, ஒன்றை தாண்டி என்னால் ஒரு பர்சன்ட் மூவ் பண்ண முடியல சரியா, நான் ஸ்டார்டிங் ட்ரை பண்ணேன், நீ டேக்கு சொந்தமான பர்சன் உனக்கு கொடுத்து டேக்கோட மேரேஜ் ஆயிருக்கும், செட்டில் ஆயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சு கொஞ்சம் மூவ் பண்ணி ட்ரை பண்ணும்போது எனக்கு இன்னும் நீ வேணும் மனசு சொல்லுது சரியா, நீ நினைக்கலாம் எப்படி நான் வந்துட்டு ரொம்ப சைக்கோத்தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன் சைடாக ஒரு பர்சன் பேச செலவு பண்ணுவாங்க, அதுவும் மேரேஜ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு அப்படி சொல்லிட்டு நீ நினைக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது இவன் எனக்கு கூட தோணும் நம்ம எப்படி இருக்க சொல்லி முடியல ஜிம்மி, எனக்கு நீ நீ மனசு சொல்லிட்டே இருக்கு சரியா, நீ எனக்கு சொந்தமான ஒரு பர்சன் அப்படி சொல்லி மனசு சொல்லிட்டே இருக்கு சரியா. நான் எப்படி அவன் கூட சொல்கிறாங்க ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு எப்படி என் கூட சொல்கிறாங்க. ட்ரீமில் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு மௌத்த கை வைக்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஆமாம் நீ என்ன வேலை நினச்சிக்கோ சரியா, நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் விளையாட்ட சொல்கிறேன், நான் எவ்ரிடே ட்ரீமில் உங்க கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா சரியா, நீ என்ன வேலை நினச்சிக்கோ எனக்கு தெரியும் தப்பு தான், ஏன்னா நீ மேரேஜ் ஆன பர்சன் எனக்கு புரியுது, ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியல சரியா, எப்படி நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் உனக்கு தான் யோசிப்பேன் சரியா, எப்படி தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் உனக்கு தான் யோசிப்பேன், எனக்கு ஒன்று நினைக்காம இருக்கவே முடியாது, உன்னை எப்படி நான் நினச்சி மட்டும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜங்க் சொல்கிறாங்க ஜிம்முக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க கேட்கறதுக்கு. ஜங்காவே சொல்கிறாங்க என்ன நினச்சிக்கோ ஓகேவா, நான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓகே, என்னால் ஒரு ஒய்ஃப்லாம் நல்லா தான் கரெக்டாக மட்டும் இமேஜின் பண்ண முடியும். ஜங்க் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க இது ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டா கூட என்னோட ஒய்ஃப் உன்னதான் இமேஜின் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப தப்பு சொல்கிறாங்க, அதான் மேரேஜ் பண்ணிக்கல சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க அதில் ஒரு பர்சனை என் லைஃப்பில் வரக்கூடாது இது வரைக்கும் சரியா, எனக்கு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீயே என் லைஃப்பில் மேரேஜ் பண்ணிக்கலாம் கூட நான் நினச்சிக்கிட்டு வாழ்க்கை வாழணும் தவிர இன்னொரு பர்சனுக்கு லைஃப்பில் இடம் தர மாட்டேன். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஜங்கா என்ன பேசுகிற டாக்டர் உனக்கு ப்ராக்டிக்கலாக இது பேச தெரியாதா, அப்படி யோசிக்க தெரியாதா, நீயே மற்றவங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய பேச நீ இருக்கா, நீ இப்படி இருக்கலாமா கேட்குறாங்க. எனக்கு தெரியும் நானும் இதை யோசிச்சிருக்கேன் சரியா, நம்ம டாக்டர் நம்மளே அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க பேச அட்வைஸ் பண்ணுறோம், நம்மளால ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது நானும் ஹியூமன் தானே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என் காசு நானும் ஹியூமன் தானே, எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, ஒரு பர்சனை இவன் தான் எனக்கு ஒய்ஃபாக இருப்பான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு டைம் அவங்க கொடுக்கும்போது அப்படி தான் நினைப்பேன் ஃபியூச்சரில் ரெஸ்ட் ஆஃப் இருக்கிறது தூங்கி போகிறோம் இப்படி இருக்க போகிறோம்னு நான் நினச்சிருக்கேன் சரியா, அது எல்லாமே ஒன்றே இல்லைன்னு தெரியும் போது அதை ஏற்றுக்க முடியல சரியா, எப்படின்னு நான் அப்படியே நினச்சிட்டேன் என் கூட எனக்கு தான் ஒய்ஃபாக இருக்க போகிறேன், அவங்க கூட நான் ஹஸ்பண்டாக வாழ போகிறேன், அப்படி லைஃப் நம்ம போய் இருக்க போகுதுன்னு அப்படி நினச்சிட்டேன். சடனாக அது எல்லாமே இல்லை, அந்த ட்ரீட் வந்து விட்டு வெளில வாசல் எப்படி வர முடியும் சொல்கிறாங்க. அதுதான் இவ்வளோ நான் கற்பனை பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் எப்படி வெளில வர முடியும் ஜம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஏற்க முடியல ஜங்கா இங்கே இருக்கக்கூடாது சொல்லி தச்சு கேளுங்க சொல்ல கேட்டு சொல்கிறாங்க. ஒன்றால் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஜம் கேட்குறாங்க. என்ன ஆல்ரெடி சொல்கிறாங்க அதான் டேங்க் இப்போ இல்லையே சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க டேங்க் இப்போ இல்லையே, ஏன்னா டே இருக்கும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறேன், டே தான் இப்போ இல்லை அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல ஜம் கேட்குறாங்க. ஜங்கா தப்பாக பேசுகிறேன் அங்கே பாரு சொல்கிறேன், நான் தப்பாக பேசல ஜிம்மின் சரியா, யார் இந்த காலத்தில் அப்படியே இருக்காங்க சரி என்ன சொல்கிறேன், ஈவன் நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை கூட அவங்க டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு லைஃப் அமௌண்ட் பண்ணி போகிறாங்க, அப்படி இருக்கும்போது நீ டே இறந்ததுக்கப்புறம் எதுக்கு இப்படி இருக்கணும், உனக்கு வாழ வேண்டிய வயசு இருக்குது, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல, உனக்கு வாழறதுக்கு ஒரு வயசு இருக்குல்ல, நீ வந்து ஒரு சின்ன பையன்டா ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறேன் நீ சின்ன பையன், நீ வாழ ஒரு பையன் சரியா, நீ தான் ஹாப்பினஸ் டிசர்வ் பர்சன், என்ன சொன்னேன் எனக்கு பெட்டர் பர்சன் உன்னோட பெட்டர் பர்சனா, என்னை யார் அப்படி லவ் பண்ணுவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க இப்போ லவ் பண்ணலாம், எனக்கு ஃபேமஸ் ஜான் ஜங்கு டாக்டர் அப்படி சொல்லிட்டு தெரியும் எல்லாருக்கும் தெரியலாம், இப்போ வெல்த்தியாக இருக்கேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது, இப்போ எல்லாரும் என்கிட்ட வரலாம், எதுவுமே இல்லாத ஒரு ஜங்கு யாருமே தெரியாத ஒரு ஜங்கு ஒரு ஆர்ஃபன் பாய் எதுவுமே இல்லாமல் ஒரு தனியாக ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்கும்போது என்னை கம்ஃபர்ட் பண்ண அந்த பர்சன் தான் ஏன் லவ் டிசர்வான பர்சன் ஓகேவா சொல்லிட்டாங்க. எந்த ஒரு பர்சன் ஹாப்பியாக தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, எந்த ஒரு பர்சன் எனக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணி விட்டாங்களோ, எந்த ஒரு பர்சன் எனக்கு தூங்க கம்ஃபர்ட் பண்ணாங்களோ, எந்த ஒரு பர்சன் நான் ஹாப்பியாக இருக்குது என்னை சிரிக்க வச்சு பார்த்தாங்களோ, யார் எனக்கு எல்லாம் பண்ணாங்களோ அவங்க தான் லவ் டிசர்வான பர்சன் ஓகே. இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு லவ் லவ் மேலே எனக்கு உனக்கு பார்த்த பெண் பிடிச்சிருந்துச்சு சரியா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிளாஸில் பார்க்குற போய் ஃபஸ்ட் டைம் எனக்கு பெண்ணை கொடுத்த போய் அந்த செகண்டே எனக்கு பிடிச்சிச்சு சரியா, ஆனால் எனக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்த செகண்டே எனக்கு அது போக போக டீப் லவ் ஒரு பேஸ் லவ் இருந்துச்சு. அந்த 3 இயர்ஸ் எனக்கு எவன்ச்சில் பார்த்து எத்தனை பொறாமையாக இருக்கும் தெரியுமா, அவன் ஏன் என் ஜிம்மி கூட க்ளோஸாக இருக்கான், அவன் இவ்வளோ விரும்ப பேசுகிறான்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட் நீங்கள் அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் என் மனசு சொல்லும் எனக்கு மட்டுமே சொல்லும் சரியா, இப்போ வரைக்கும் நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த செகண்ட் வரைக்கும் நீ எனக்கு நான் உனக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சரியா, இப்போ நீ வந்திருக்க எனக்கு ஒரு டேஸ் பார்த்ததுக்கப்புறம் அது ஏன் கேட்டா நீ ஏன் விட்டு பேசாமன்றதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அத்தனை பேர் நாங்கள் நினச்சிக்க அந்த செகண்ட் வந்துட்டு இழுத்து டைட்டாக ஹக் பண்ணி நினச்சேன், அவளுக்கு ஹக் பண்ண தப்பாக சொல்லிட்டு அமைதியாக இருந்தது சரியா, எனக்கு உன்ட்ட வேணுன்றது ஃப்ரெண்ட்ஷிப் ஹக் இல்லை ஓகேவா, எனக்கு உன்ட்ட வேணுன்றது ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டோட ஹக் தான் வேணும் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நான் ஒரு ஒய்ஃப் ஒன்று ஃபீல் பண்ண நினைக்கிறேன் சரியா, அப்படி தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க.
ஜிம்மிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அக்கா அப்படி பேசுறதுக்கு தயவுசெய்து புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மி இங்கே பாரு எனக்கு தெரியும் ஓகேவா, அவனுக்கு என்ன ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு நீ பயப்படுற எனக்கு தெரியுது ஓகேவா, அதனால கேட்டுக்கோ எனக்கு நீ வேணும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா நீ சொல்கிறாங்க நீ வேறு மாதிரி பார்க்காத ஓகேவா, நீ எனக்கு எல்லாமே உன்ட்டு அதிகமாக இருக்குது ஓகே, எல்லா எவ்ரிதிங் எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு நான் வந்து ப்ளேஸ் செலவு பண்ணுறேன் ஓகேவா, நான் கூட ஒரு ட்ரீம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன், தர்ஷினி புரிஞ்சுக்கோ எல்லாமே நீ அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், நீ என் கூட இருக்கணும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நான் ஹாப்பியாக நான் என் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் நீ நினச்சி அப்படின்னாக்கா நீ என் கூட தான் இருக்கணும் ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஓகேவா, நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், இல்லை இது வந்து என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது சரியா, யார் கேட்டாலும் சொல்கிற ரெடியாக இருக்கா சரி, அப்பா மட்டும் பேசணுமா இல்லை ஜோக்கிட்ட பேசணுமா இல்லை வேறு யார்கிட்ட பேசணும், எவன் சொல்லி பேசணுமா, யார்ட்டாலும் பேச ரெடியாக இருக்கா சரியா, ஆனால் விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை, எனக்கு நீ வேணும் சரியா, அகைன் உண்டு என்னோட சொல்லிட்டு உங்ககிட்ட நான் நம்புறேன் சரியா, நான் நினச்சேன் நீ டே கூட போகும்போது அந்த செகண்ட் என் மனசு உடஞ்சி போச்சு எப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப உடஞ்சிது, அது சொல்லக்கூடாது அந்த டே எனக்கு லைக் ஒரு ஹெல் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், என்னோட ஜீவன் விட்டு போன டே வந்துட்டு என்னால் மறக்க முடியாது, ஏன்னா அந்த டே வந்துச்சு கூட நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரிட்டன் பார்த்தேன் அப்போ நான் முடிவு பண்ண சரி எனக்கு அந்த ஃபேட் நீ தான் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க எனக்கு ஃபேட் நீ தான் ஓகேவா, அம்மா ஃபேட் வச்சு ஜங்க் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இருக்காங்க ஜங்கா இல்லை நீ ரொம்ப ஒரு மாதிரி இருக்க ஓகேவா, கொஞ்சம் கோவத்து பாரு ஓகேவா, எனக்கு கொஞ்சம் யோசிச்சு வர சொல்லிட்டாங்க, நான் யோசிக்கிறது எதுவுமே சரியா, நீ வர சொல்லிட்டாங்க ஃபோன் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இது சொல்கிறாங்க இது நீ நான் காலேஜ் டைமில் நம்ம ஸ்கூல் டைமில் எடுத்து ஸ்கூல் பிக்க சொல்கிறாங்க, 2 பேரும் யூனிஃபார்ம் எடுத்திருப்பாங்க, அந்த ஃபோட்டோ தான் ஜங்கு ஸ்க்ரீன் சேவர் வச்சுருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோ தான் எப்படி நான் பார்க்குற ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ தான் எப்படி நான் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஆமாம் எப்படி அந்த ஃபோட்டோ கிஸ் பண்ணுவேன், ஒரு 1 டேக்கு ஒரு 1000 டைம் சொல்லுவேன் சரியா, லவ் யூ ஜிம் நான் லவ் யூ ஜிம்லாம் சொல்லிட்டே இருப்பேன், இப்போ சொல்லவா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கு சொல்லிட்டு ஐ லவ் யூ ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க ஐ லவ் யூ பா ஜிமின் ஐ லவ் யூ ஓகேவா, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த சான்ஸை எடுத்துக்கிட்டு தீர்வாக சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு அப்பாவா அவனுக்கு ஒரு ஹஸ்பண்டா ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்காங்க பாரு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சொல்கிறாங்க, ஏன் ஏற்றுக்க முடியாது ஜங்க் கேட்குறாங்க. அது பாரு நான் சொல்கிறாங்க டே ஒரு டே இல்லை டே இறந்துட்டாங்க அது ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்புக்கு ஜங்கா சொல்கிறாங்க டே இறந்துட்டாங்க சரியா, நான் அவங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை ஓகேவா, இறந்து போனவங்கள தப்பு ஹார்ட் பண்ணி பேசக்கூடாது ஓகேவா, அவங்க இறந்து போயிட்டாங்க என்ன பண்ண முடியும், போனவங்க நினச்சிட்டு வாழ்ந்துருக்கா என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது கேட்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க போனவங்க நினச்சிட்டு வாழ்ந்துருக்கா என்ன கிடைக்க போகுது ஜிம் கேட்குறாங்க. ஜம் கேட்குறாங்க என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க இல்லைன்னு சொல்லலை, என் கிராண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களே நினச்சிட்டு உட்காந்துட்டு தான் எனக்கு டாக்டராக இருப்பேன் நான் கேட்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க அதே மாதிரி ஓகே உனக்கு ஒரு லைஃப் இருக்குது சரியா, நல்லா புரிஞ்சுக்கோ ஜங்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க பாரு உனக்கு ஒரு லைஃப் இருக்குடா நீ வாழணும்டா, இனிமேல் நினச்சிட்டு யோசிக்கிறேன் சொல்லி ஏன் அவனோட குழந்தை இவன் எனக்கும் அவன் குழந்தை சரி அப்படி ஏன் அவன் நீ பச்சை குழந்தை இல்லையா, அவன் எனக்கும் குழந்தை தான், அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது அழகாக லைஃப் கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பெஸ்ட் இல்லாட்டா நான் இருப்பேன் நீ நம்பலாம் சரியா, என் நம்பு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஜங்கா அவன் லைஃப் ஸ்பாயில் பண்ணுறேன் என்ன நினச்சி சொல்கிறாங்க, நான் அப்படி இல்லை எனக்கு தெரியும் சரி, ஆனால் யார் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு அது கடவுளுக்கு தெரியும், அதனால தான் எனக்கு இன்னும் சான்ஸ் கிடச்சிருக்கு சரி, அந்த டைம் எனக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன் சரி, எனக்கு இத்தனை வருஷம் நான் சஃபர் ஆகிட்டு கடவுளை பார்த்துட்டே இருக்காங்க, அது காட் பார்த்துட்டே இருக்காங்க, எனக்கு அதை ஒவ்வொரு டேவும் நினச்சி ஏங்கிட்டு இருக்கிறதையும் நமக்காக இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் சரியா, நான் எவ்வளோ டைம் ப்ரே பண்ணுவோம் தெரியுமா, ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி ஏன்னா ஜிம்மினை விட்டு சேர்த்துக்க மாட்டேங்களா சொல்லிட்டு எவ்வளோ டைம் நினச்சிருக்கேன், இப்போ எனக்கு அப்படி சான்ஸ் கிடச்சிருக்கு, அந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் சரியா, அந்த டாக்டர் படிச்சு முடிக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, நான் ஒவ்வொரு டைம் டாக்டர் நிற்க மட்டும் தான் பார்ப்பேன் தெரியுமா, அவனை பார்த்துட்டு நான் என்ன நினச்சினாக்க நம்ம லவ் சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் அவனை கூட்டி போகிற டிசர்வ் பர்சனாக இருக்கணும், எனக்கு நீ வந்து ஒரு ரிச்சான பையன் எனக்கு அப்படி தெரியும் சரியா, ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப ரிச்சுன்னு எனக்கு அப்படி தெரியாது, இருந்தாலும் உனக்கு ஃபேமிலி இருக்குது நீ ஒரு ரிச்சான பையன் உன்னை மேரேஜ் பண்ணாக்க எனக்கு அந்த எபிலிட்டி இருக்கணும், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகிட்டு எல்லாமே வாங்கணும், வீடு இருக்கா எல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு எல்லாம் உன்னை பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை வரப்போ தான் அவங்கள்ட்ட இப்போ லவ் சொல்லணும், உன் அப்பா கிட்ட பேசணும், என் நம்பிக்கை வாட்சி நான் கூப்பிட போன்ட்டு என்கிட்ட எல்லாமே நான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே போன் சத்தியமாக நினச்சி பார்க்க சரி, இது எல்லாமே விட்டீங்க எனக்கு கைவிட்டு நீயே போயிடுவான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் அகைன் எடுத்துகிட்டு வந்திருக்க சரி, இப்போ என்ன உன்னை பார்த்துக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஓகேவா, நீ என்னை மேரேஜ் பண்ணி போச்சுங்க ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நீ என்னை மேரேஜ் பண்ணி விட்டு நீ அவாய்ட் பண்ணுறது தாங்க இல்லை, உனக்காக பார்த்து குக் பண்ண விட்டு நீ சாப்பிட்றதுக்காக பார்த்து குக் பண்ணேன், ஆனால் நீ எனக்கு வரல சரி, எனக்கு அதுவே ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு அதோட பார்க்க வந்தேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ சேடான சாங் கேட்டுருக்கா ஜங்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஏன்னா நீ அவாய்ட் பண்ணணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜங்கு அங்கே பாடாமல் நான் சொல்ல கேள்வி நான் சொல்லி நீ கேள்வி மீன் அப்படி சொல்கிறேன். ஜங்கு சொல்கிறாங்க இல்லை ஜங்கா அங்கே பாடாமல் நான் சொல்ல கேளு நீ சொல்கிறாங்க நான் கரெக்டாக தான் இருக்கேன் ஓகேவா, தெளிவாக தான் இருக்கேன், எனக்கு கூட பைத்தியம் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்லி அப்படி நினைக்கிறியா ஒரு ஒன் சைட் லவ்வில் நான் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஓகே கிரேஸாக லவ் பண்ணுறேன் எனக்கு நீ வேணும் ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கா அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சின்ன பேச கட் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கொடுத்து ஜிம்மில் இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு மாருக்கு ஜங்கு டைட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஜங்கு ஒரு ஹேண்டை அப்படியே ஜிம்மில் அந்த ஹெட்டை கொடுத்துட்டு ஒரு ஹேண்ட் ஜிம்மில் ஹெட் கொடுக்குறாங்க ரொம்ப க்ளோஸாக எடுத்துருக்காங்க. அதை விட்டு அவங்க 2 பேர் மட்டும் இப்போ இருக்காங்க. அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் ஜிம்முக்கு கொஞ்சம் கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, ஏன்னே தெரியல.
இதை பார்த்துட்டு அந்த பக்கம் ஜாங்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க, பேஷனட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு சொல்லிட்டுங்க பாரு நீ அடிச்சுக்கிறவங்க அடிச்சுக்க ஓகேவா, நான் தப்பு பண்ணுறேன் நினச்சி அடிச்சுக்கோ திட்டிக்கோ எல்லாம் பண்ணிக்க ஓகேவான்னு டிஸ்கஸ்டிங்காக பார்க்காத ஓகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டிஸ்கஸ்டிங்காக பார்க்காத ஓகேவா, எனக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ட்ரூவாக லவ் பண்ணுறேன், உன் நினச்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா. ஜிமின் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்காங்க, அவர் பேசுகிறப்ப ஒரு கண்ணு, அவர் பேசுகிறத வீட்டில் வந்து பார்க்க ஜிம்முக்கு புரியுது அவன் என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கான், நம்ம மேலே எப்படி அவங்க இருக்கான்ற புரியுது. ஜங்கானே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு எப்படி சொல்லிட்டு நான் உண்மையில அப்படி இருக்கேன் ஜிமின், ரொம்ப ரொம்ப லவ் அதிகமாக இருக்கிறேன், எனக்கே சொந்தம், எனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லிட்டு அவளுக்கு லேசியாக இருக்கேன்டா, அது புரிஞ்சுக்கொண்டா. ஜங்கு சொல்கிறாங்க, ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்கா, நீ எப்படி இப்படி பேசுகிற, எனக்கு என்ன சொல்லி தெரியல ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, லைட்டாக ஹக் பண்ணுறாரு, அவர் ஃபேஸ் தான் ஜிம்மு நெக்கில் வச்சு மாதிரி ரப் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அது ரொம்ப மாதிரி இருக்குது ஜங்கா, ப்ளீஸ் அமைதியாக சொல்கிறாங்க. ஜங்கு கேட்கறவே இல்லை, அவர் நெக்கில் வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஜிம் பார்க்குற ஜங்கா அங்கே பார்த்துட்டு கேட்கலான்னு சொல்கிறாங்க. ஜங்கு கேட்கறவே இல்லை, ஜிம் பார்க்குற ஜங்கா அமைதியாக சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மில் நெக்கில் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணிட்டாரு. ஜிம்முக்கு எப்படி வந்து வெளில வரந்து ஜங்கு அங்கே பார்த்து டேப் பண்ணுறாரு. இப்போ ஜங்கா அப்படி ஜிம்மி லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஜங்கு காட்டா ஜிம்மி ரூம் கட்டி போகிறாங்க. ஜங்கா ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஐம் சாரி, எல்லாமே எனக்கு இப்படி காட்டுன்றவங்க ஓகே ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜங்கா இல்லைனா நான் எடுத்துக்கிறேன், டைம் எடுக்க ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது டைம் எடுத்துக்கோ சொல்லியா ஃபஸ்ட்டு பிறகு டைம் சொல்கிறாங்க. நோ ஜங்கா சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஜங்கு இப்போ ஜிம் கூட ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஜிம்மு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. போக போக அவரே ஜங்குடைய ஹேர் ஒரு மாதிரி அப்படி பிடிக்கிறாரு வைப்பா. இப்போ ஜிம்முக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்குக்கு அவ்வளோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. அவர் சொல்லும்போது ஒவ்வொரு டைம் லவ்னு சொல்லிட்டே இருக்காரு, லவ் ஜிம்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளோ டைம் சொல்லியிருப்பாரு. ஜிம்முக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அப்படி ஒரு 2 hours போயிருக்கும். இப்போ ஜிம்மில் அவரில் ரொம்ப லவ் கிஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்காங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் ஜங்குக்கா அப்படின்னு கேட்குறாங்க. லவ் பண்ணுறேன் ஓகே, லவ் இப்படி நான் காட்ட முடியும் ஓகேவா, நான் எந்த லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணும் சரியா, முன்னே பத்திரம் பார்த்துப்போம் ஓகே, நம்பு அதெல்லாம் பார்த்துப்போம் ஓகே, அவனுக்கு ஒரு அப்பாவாக இருப்பேன், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருப்பேன் ஓகேவா. இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவரோட கஷ்டப்பட்டேன் ஓகே. நான் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு இன்செக்யூர் இருந்துச்சு, எனக்குன்னு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இன்செக்யூர் போயிடுச்சு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க, இப்போ எனக்கு இன்செக்யூர் போயிட்டு ஓகேவா, நான் உனக்குள்ள வந்துட்டேன் இல்லையா, எனக்கு இப்போ செக்யூராக ஃபீலாக இருக்குது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு தான் ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப கஷ்டமாக கில்ட்டியாக இருக்குது, என்ன ஒரு மாதிரி இருக்க அவருக்கு, ஏன்டா அவசரப்பட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன், ஏன் சொல்கிறாங்க, கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்களா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு தெரியல ஜிம், நான் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன், 7 years ட்ரீமில் கூட லைஃப் வாழ்ந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல, நீ ஃபஸ்ட் வீட்டுக்கு போகிறேன் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே இருக்க சொல்லணும், இந்த போய் ஜங்கு ப்ளீஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் போ. ஜிம் சொல்கிறாங்க. ஜம்பு டக்குன்னு சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு வேறு யாராவது பார்த்து ஒரு 2 வெயிட் பண்ணுறா சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறேன், நம்ம காலுக்காக வெயிட் பண்ணுறா சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஜங்கு போய் வராங்க, ஒரு மாதிரி அப்படி இருக்கார், ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி எப்படி வைப் பண்ணுறாரு, அவ்வளோ ஸ்வெட்டிங் ஒரு மாதிரி. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல, ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஜிம்முக்கு அப்படிலாம் அப்படி பயங்கர ஆடுறாங்க, அது ஏன்னு தெரியல. எனக்கு ஜங்கு போன ஜிம்முக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், அப்பவே இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவரை ஹேட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ ரிட்டன் அவர் பார்த்து இவர் இந்த அளவுக்கு பேசினதுக்கப்புறம் ஜிம்முக்கு ஒரு மார்க் டச் பண்ணதுனால டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா நானும் ஒரு 6 வீக் ஹியூமன் ஆச்சு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப எங்கேஜ் செகண்ட் அதுக்குள்ளே லைட்டாக அப்போ மன்னிச்சு தப்பாக எடுத்துக்காது. ஜிம்முக்கு ரொம்ப ஆடுறாங்க, நம்ம சீட் பண்ண நினைக்குது. ஆனால் நான் ஸ்டார்டிங்கே காமெடி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, நான் ஹைட் பண்ணிவிட்டேன். நான் அவன்கிட்ட கூட சொல்ல நினச்சேன், அப்படி சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண சொல்லிட்டு சொல்ல முடியாது சரியா அவங்க குட் சொல். நான் அப்படி நினச்சிக்கலாம், எனக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ கிரேஸாக இருக்கும் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது, நான் அவன்கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வச்சு தள்ளி வைக்கிறேன்னு நான் நினச்சா, இப்போ என்னால் ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுவோம். ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிம் பார்த்தா வெளில ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு, அவருக்கு நம்ம மாதிரி புரியுது அவருக்கு, நம்ம ரொம்ப ஸ்பீடாக இது பண்ணிட்டோமோ சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம். ஜம்ப் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கிற எனக்கு அவர் வந்து ரேஸில் வச்சிருப்பாரு. ஸ்டோரி மட்டும் தான் அப்படி இருக்கு ஓகே, நீங்கள் தப்பாக இருந்துச்சுக்காது ஓகேவா. ஜேக்கு அவர் ஓகேவா. இப்போ ஜீவன் அப்படின்னு அடுத்து படுத்துட்டார் வீட்டில். இந்த பக்கம் ஜங்கு பார்த்தா அவர் டேரக்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு டேரக்டாக ஒரு நம்பிக்கை வீட்டுக்கு போல டேரக்டாக அவர் மேலே வீடு அவர் வீட்டுக்கு போயிட்டு ரஷ்ஷாக குளிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு மீன் அப்போ பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ் எவ்வளோ கொஞ்சம் அப்படி பண்ண வைக்கலாம். ஒரு நாள் எனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இல்லைன்னு வச்சுக்கி கண்டிப்பாக ஸ்லாப் பண்ணியிருப்பேன். உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நீ வந்து அமைதியாக இருந்தது சரி எனக்கு தெரியும். உனக்கும் நம்ம நினச்சிட்டு போகல ஜிம் சொல்லி ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இந்த பக்கம் ஜிம்மில் ஆடிட்டு ஒரு மாதிரி படுத்துட்டு எதுவுமே சொல்லாமல் அந்த பக்கம் ஜம்ப் குளிச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அன்னைக்கு வந்துட்டு நைட்டிங்கெல்லாம் வந்திருப்பாங்க. மேபி வந்து நம்ம யோசிச்சு கூட தூங்கிட்டு ஏன்னா வரும்போது தூங்கிட்டு வந்தனால ஜிம் அப்படி தூக்கிட்டு வந்து கடக்க வச்சிருப்பாரு அவர் ரூமில். இப்போ ஜிம் பார்த்தா மெதுவாக போய் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க வீட்டில். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நீக்கெல்லாம் பார்க்குறாங்க ஹிக்கீஸ் இருக்குது. இப்போ ஜிம் டக்குனு ஒரு க்ரீம் எடுத்து அப்படியே போய் ஹைட் பண்ணிடுறாரு எல்லாத்தையுமே. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க ஜிமின் ஸ்டோர் நாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேறேண்டா ஸ்டோர் பண்ணுறாங்க. பார்த்தாக்க இங்கே பாருங்க பையன் நான் சொல்கிறேன் ஜிம் தான் நீ சொல்கிறாங்க அம்மா நீ எங்கே போயிட்டா சொல்லி பேபி தான் ஜிம் அடிக்குது. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டா சொல்கிறாங்க. நீ தானே அங்கே போயிட்டு வந்தா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நினச்சி பார்க்குறேன் ஜிம் நீ ஓகேவா கேட்குறாங்க. நான் ஓகே தானே சொல்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அதான் உங்கள்கிட்ட நல்லா இருந்திருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு
நம்ம ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்ல வந்துட்டு பேபி பார்க்குறாங்க. சாப்பிட்றியா பசிக்குதா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்த்தா குக் பண்ணிட்டேன், நான் குக் பண்ணிட்டேன் வாடா சொல்லி கூப்பிட்றேன். இப்போ நம்ம ஜிம்மில் போயிட்டு உட்காராங்க. என் ஜிம்ல எடுத்து சாப்பிட்டியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கிற அப்படி படுத்துறா சொல்கிறாங்க. ஏன்டா சரி இப்போ ஒயின்டா ஃபுட்டாக சோ பண்ணுறேன் இந்த சாப்பிட்டு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மே சாப்பிட்றாங்க. இப்போ கொஞ்சம் ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணிட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜியோவை பார்க்குறாங்க. ஜிம்மு பேச ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இருக்கும் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஹாபியான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார் ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மிக்கு அவர் கால் வச்சு ஃபோன் பிக் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மி இன்னைக்கு உன்னை பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. உன்னை பார்க்க வரேன் சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜோப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அம்மா இப்போ வராங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க தெரியல சடனாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கி பார்க்குறேன். ஆமாம் அவங்க அங்கே இருக்காங்களா பூசானில் எனக்கு அந்த வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் லைஃப்ல ஆண்டி அங்கே இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அந்த 2 வருஷம் ஒர்க்கு பார்த்து பார்க்க தானே போனாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி வரட்டும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜோப் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் ஓகே தானே ஓகே தான் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ கவனிச்சிட்டு பார்க்குறாங்க. டே எனக்கு ஒர்க்கு கிளம்ப ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. சரி நீ போடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற சரி ஓகே நம்ம பேபி ஸ்கூல் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடறா. ஜேவை பார்க்குறாங்க. சரி ஜேக்கப் ஜிம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு டைம் ஒரு 9 o'clock ஆகுது. அவங்க பேரண்ட்ஸ் வராங்க வீட்டுக்கு. ஜிம்மின் பார்க்குறாங்க. அம்மா அப்பா என்ன சடனாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா வந்து வெயிட் பண்ணுறாங்க. உன்ட்ட பேசணும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க மா சொல்கிறாங்க. எவ்வளோ டெஸ்க் இப்படியே இருப்பா கேட்குறாங்க. மா சொல்கிறாங்க எவ்வளோ டெஸ்க் இப்படியே இருப்பா அப்படி கேட்குறாங்க. ஜியோவுக்கு அமைதியாக இருக்காங்க. என்ன ஜியோ பிள்ளைங்க கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியல. ஜிம் ஜியோவுக்கு போய் அவங்க அப்பா அம்மா மாறி பார்க்குறாங்க. என்ன நடக்க சொல்லிட்டு ஜிமின் பாரு ஜியம் கூட மேரேஜ் பண்ணி நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. ஜிமின் ஜியம் கூட மேரேஜ் பண்ணி நினைக்கிறாங்க. அப்படி உன் லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் நானே ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் ஓகே ரொம்ப எங்கேஜ் உனக்கு ஒரு ஏஜ் உனக்கு ஒரு லைஃப் இருக்குது ஓகேவா. அவன் லைஃப் ஸ்பாயில் பண்ணுறேன் எனக்கு பார்க்க முடியாது. மின்மின் பையன் தானே சொல்ல ஓகேவா. ஆனால் மின்மினுக்கு மட்டும் லைஃப் வாழ முடியாது சரியா. மின்மினுக்கு கொஞ்சம் டேஸ் போனால் அவன் பெரிய பையன் ஆடுவான் லைஃப் பார்த்துப்பான் சரியா. நீ இப்போ எப்படி தனியாக இருப்ப ரெஸ்ட் ஆஃப் லைஃப்ல கேட்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. பாரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் கஷ்டப்பட்டு எங்கே பார்க்க முடியாது சரியா. உனக்கு லைஃப் இருக்குது இப்போவே நீ வாழ வேண்டிய ஒரு பையன் சரியா. உன் வயசுல பசங்க பார்த்து மேரேஜ் கூட ஆகாம இருக்காங்க. ஆனால் உனக்கு தான் நாங்கள் ரொம்ப ஏழையாக மேரேஜ் பண்ணி வச்சு உன் லைஃபே சொல்கிறாங்க. ஏங்க அப்படி இல்லை சரி எனக்கு புரியுது. நாங்கள் டே உன்னை ரொம்ப லவ் பண்ணா அதில் அப்படி மேரேஜ் நடந்துச்சு. ஆனால் அவன் தான் இல்லையே இப்போ என்ன பண்ண முடியும் கேட்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. அவன் இப்போ இல்லை ஜிமின் ஓகேவா. அவன் இறந்து போயிட்டான். அவன் போகணும்னு நினச்சிட்டு உன் லைஃப் என்ன ஆகும் சொல்கிறாங்க. ஹேங் சொல்லி என்ன சொல்ல வரீங்க கேட்குறாங்க. ஜம் கிட்ட சொல்லிட்டான் அவன் சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறான் ஜம் கிட்ட சொல்லிட்டான். அவன் வந்துட்டு டேரக்டாக வந்து பேசிட்டான் நைட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேங் சொல்லிட்டாங்க. ஆமாம் நாங்கள் வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் போகலாம் கிளம்பும்போது தான் ஜம் கிட்ட கூப்பிட்டு ஹோபியான்னு சொல்லிட்டு அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் தம்பி மேரேஜ் பண்ணுங்க சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஓப்பனாக கேட்டான் சரியா சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு ஓப்பனாக கேட்டான். அவன் அவன்கிட்ட நான் கேட்டேன். அவன் என்ன சொன்னான் சில விஷயங்கள் இவன் கேட்டேன். இவன் சில விஷயங்கள் சொன்னான் சொல்கிறாங்க. அவனுக்கு ஒன்று பிடிக்கும். அவன் அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று ஒரு மாதிரி பார்த்துட்டு நான் சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும் லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் மேரேஜ் பண்ணிக்கோ இப்போ மேரேஜ் பண்ணிக்கோ. மின்னுக்கு ஒரு அப்பா வேணும் சரியா. கண்டிப்பாக அவனும் ஒரு அப்பா வேணும் ஆசைப்படுவான்ல சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. ஆனால் மின்மின் அப்படி கேட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு புரிஞ்சுப்பான் ஓகே இப்போதுக்கு அப்படி இருக்கலாம். போக அவனுக்கு ஸ்கூல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு ஏக்கங்களாக உண்டு. அவனுக்கு ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். நமக்கே அப்பாலாம் சொல்லி யோசிப்பான் சரி. ஜவுக்கு ரொம்ப நல்ல பையன் நான் நம்பிடுவேன். அவன்ட்டு ஜின்னு பேசினா ஓகே ஜவுக்கு பற்றி எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப பியூர் ரொம்ப குட் சோல் சொல்லிட்டு ஓகே ஒரு நல்ல டாக்டர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான். அவன்ட்டு எதுவுமே இல்லை கூட பரவாயில்ல ஓகே நல்ல பர்சன். அவன் லவ் பண்ணுற ஒரு பர்சன். இப்போ வரைக்கும் உனக்கு ஒரு லைஃப் வந்து உனக்கு பற்றி யோசிக்கிறான் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா அப்போ நாங்கள் முடிவு எடுத்தோம் சரியா. நாங்கள் தப்பான முடிவு எடுக்கல. டேவோட ஃபேட் முடிச்சா ஓகேவா. ஃபேட் முடிச்சு அவன் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் நீ சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு லைஃப் இருக்குல்ல உனக்கு இன்னொரு லைஃப் இருக்குல்ல ப்ளீஸ்ப்பா நீ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கேன் சார். ஜிம்ல பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க ப்ளீஸ்ப்பா எனக்கு ஜிம் கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரியுது முன்னாடி மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கும் லைஃப் செட்டில் ஆகிடும். ரொம்ப விவரம் தெரிஞ்சு வச்சுக்கேன். அவன் யோசிப்பான் ஜம் கொஞ்சம் ஸ்டெப்லாம் தெரிஞ்சிடும் ஓகேவா. ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போயும் மேரேஜ் பண்ணிட்டு வச்சுக்கேன் கொஞ்சம் உனக்கு ஈஸியாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பாருப்பா எனக்கு தெரியும் உனக்கு எப்போது ஜம்க்கு அக்செப்ட் பண்ணி கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டாக பார்க்கறதுக்கு. ஆனால் கொஞ்சம் டேஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு தோணும் நம்ம எவ்வளோ டேஸ் தனியாக இருந்தால் நம்ம எவ்வளோ உனக்கே கொஞ்சம் டேஸ் போனால் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகும். ஜாப் மட்டும் தான் ஒர்க்கு பேபி அதை தாண்டி உனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. உங்களுக்கு புரியாது. இப்போ அம்மா சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரியாது சரியா. கொஞ்சம் டேஸ் போனால் உங்களுக்கு புரியும் சார். ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இப்போ என்னமோ பண்ணிட்டு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க நான் டேவோட அப்பா மட்டும் பேசிட்டேன் ஓகேவா. டேவோட அப்பாவும் ஓகே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எல்லாமே அவங்க பேசிட்டோம். எனக்கு டிலே பண்ண நினைக்கிறேன் ஓகேவா. ஜம்க்கு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜம் கூட ஜிம்மு பேரன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்கம்மா சொல்லுவாங்க. பாரு அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் ஓகேவா. அவனை மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக பார்த்துப்பான். உன்னையும் முன்மணி நல்லா பத்திரம் பார்த்துப்பான். அவன் சொல்கிறான் மின்மினா தன்னோட பையனை பார்த்துக்கிட்டா சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிம் கூட சொன்னாங்க ஓகேவா. நான் வந்துட்டு ஃபோனில் பேசணும் அப்படி சொல்கிறாங்க. எப்போ நடந்து சொல்கிறாங்க நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் ஓகே மார்னிங் வரைக்கும் பேசாச்சு அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கேட்க போய் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. பாரு எனக்கு வந்து ஓகே டே வந்து ஒரு மனசு வைப்பான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டாகவும் மனசு வைப்பான். அதுக்காகலாம் நீ வந்துட்டு டிவி நினச்சி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்காது ஓகே. உனக்கு ஒரு லைஃப் இருக்குடா அப்படி நம்ம
ஜவாப் சொல்கிறாங்க. அதுவும் அந்த பையன் ஸ்டில் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. உன்னை பற்றி அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கல, உன்னை பற்றி தெரியும், அவனுக்கு உன்னை பற்றி, உனக்கும் அவனை பற்றி தெரியும். நீ யாரும் ஒரு பர்சன் மேட்ச் பண்ணிட்டு கஷ்டப்பட போகிறது கிடையாது, ஒரே ஃபேமிலி நல்லா தெரியும். அது சரிடா, ஒரே ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா வந்துருக்கேன், 3 இயர்ஸ் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்க கூட. அப்போ உனக்கு அவங்க தெரிஞ்சிருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு ஒரு ஃபேமிலி அவங்க கூட ஒன்றாவே இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க தெரியல. அவங்களே சொல்கிறாங்க எவ்வளோ நல்ல பையன் சொல்லிட்டு. நம்ம ஜவாப் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு டாக்டர் ஆகிட்டு கூட யாரும் லேட் பண்ணல, யாரும் லைக் பண்ணல, ரீசன் வந்து நீன்னு சொல்கிறாங்க. ஜவாப் சொல்கிறாங்க சின்ன அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. ப்ளீஸ் அவன் லைஃபும் ஸ்பாயில் ஆகக்கூடாது, அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, அவனை ரொம்ப லவ் பண்ணுறான், அவனுக்கு தான் தெரியும் ஒரு ஃபேமிலியோட வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு. சரியா கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பான் ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு நம்ம ஒயனா தக்கா நீ கூட ஃபீல் பண்ண சொல்லிட்டு தான் அவங்க பேர் போக வச்சு நாங்கள் பேசுகிறோம் சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் இப்போ என்ன தான் பண்ணிட்டு சொல்லிட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. மேரேஜ் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அங்கே சொல்லி ஜிம் ஓகே சொல்லிடுறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க தெரியும் ஓகேவா சொல்லிட்டு இப்போ மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம நம்ம ஒயினா நம்ம யோனிச்சு பார்த்துருக்காங்க. ஜிம் ட்ரெஸ் போட்டு சொல்லி ரொம்ப அழகாக ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க பாருங்க எது ஃபீல் பண்ணாத ஓகேவா. என் அண்ணன் இல்லைடா அவன் இந்த வேர்ல்டு போயிட்டான் ஓகேவா. எனக்கு ஒரு அப்பா வேண்டாம், இதான் எனக்கு டேவோட ஆசை ஓகே தான் சொல்லியிருக்காங்க அண்ணா கிட்ட சரியா. எனக்கு வந்து ஜிம்முக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும், மின்னுக்கு ஒரு அப்பா வேணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் ஓகே. அந்த விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியும் ஓகே உனக்கு ஜிம்முக்கு அக்செப்ட் பண்ணிக்க டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு அவனுக்கு பிடிக்கும்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க பிடிக்கும்ல நீ அவனுக்கு பாஸ் மார்க் இல்லை சொல்கிறாங்க. இருக்கும்டா ஆனால் சொல்கிறாங்க பாரு நீ நினைக்காது ஓகே நம்ம டிசான பாசனம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நினைக்காது ஓகேவா. கண்டிப்பாக ஜம் கூட பார்த்தா பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைன்டா உங்க மேரேஜ் ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஜம் பார்க்குறாங்க ஆண்டி மின்ன கொடுங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா மேரேஜ் முடியல ஆண்டி கொடுங்க சொல்லிட்டு ஜமுக்கு மின்ன வாங்கிக்கிறாங்க. இப்போ மின் பார்க்குறான் இதே நீ தூக்கு டயபிட்டிஸ் சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ நம்ம ஜம் நம்ம பார்க்குறாங்க பாரு பார்க்க சொல்லக்கூடாது உன் டேடா சொல்கிறாங்க. டேடா சொல்லி பேபி கேட்குது. ஆமாம் இவர் தான் உன் டேடா வைக்க டேடான்னு கூப்பிடு சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாதா அவரும் டேடா வைக்க அவங்க கூட ப்ளே பண்ணுவார், உன் வெளியே கூட்டிட்டு போவார், நிறைய சாக்லேட் வாங்கி தருவார், உன் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு, இப்போ அவங்க கூட ப்ளே பண்ணுவார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெயிட் பார்க்குது நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமா இன்னும் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஹோபி அப்பா வந்துட்டு இப்போ ஹோபி அங்கிள் வந்துட்டு மினிஸ்டர் கூட ப்ளே பண்ணுவாங்களா. ஆமாம் சொல்லுங்க அதே மாதிரி உங்க கூட ப்ளே பண்ண இங்கே இருக்காங்க புரியுதா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் அம்மா எப்படி புரியும் அப்படி சொல்கிறாங்க. நிச்சயமாக என் கூட ப்ளே பண்ணுவீங்களா கேட்குறாங்க. சொல்கிறாங்க கிஃப்ட்டு சொல்கிறாங்க. யோசிச்சுட்டு பார்த்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு என்ன கிட்ட வாங்கி தருவாங்க அவங்க பாசமாக இருப்பாங்க, அவங்க கேரிங்காக இருப்பாங்க, உனக்கு உண்மைக்கு எல்லாம் பிடிக்கும் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. உன்னையும் அம்மாவையும் பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு பேபிக்கு புரிய லாங்குவேஜ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு அம்மா பார்க்குறாங்க. யோனிச்சுன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க அம்மா பாருங்க டேவோட விஷயம் தான் ஓகேவா. டே வந்துட்டு ஜிம்மையும் சரி பேபி சரி ஒரு பர்சன்ட் ஹேண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. சரி எனக்கு அவன் இறந்து போகிறப்போ அவன் தனியாக வச்சு போகணும்னு நினச்சிருக்கான். ஆனால் ஜிம்மில் அதில் லாஸ்ட் மினிட் கூட ஜிம்மையும் டேவை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் போயிடுச்சு. சரி நான் கூட பார்க்க முடியாது போயிட்டு எனக்கு அப்படி கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் நம்ம டே இந்த வேர்ல்டு விட்டு போயிருக்கான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அவன் ப்ளீஸ் கண்டிப்பாக அவன் சேடாக தான் இருப்பான். ஏன்னா உங்களுக்கு தனியாக இருக்குது பார்த்துட்டு இப்போ அவன் ஹாப்பியாக இருப்பான். எனக்கு அவனுக்கு ஒரு பர்சன்மா உனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியலமா ஜிம் சின்ன பையன்மா சொல்கிறாங்க. தெரியும்டா சொல்கிறாங்க. ரொம்ப நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்குது சின்ன மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. தெரியும்டா சொல்கிறாங்க. இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்போம் ஓகே கொஞ்சம் டேஸ் போட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன்லா இப்போ நம்ம ஜிம்மில் ஜம் கூட மேரேஜ் நடக்குதா. ஜான் ஜம்காக நீ பார்ச்சிம்னை திரும்ப சேர்த்துக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் சொல்கிறாங்க. பார்ச்சிம்னாக நீ ஜான் ஜம்க்கு திரும்ப சேர்த்துக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் சொல்கிறாங்க. 2 பேர் இங்கே எக்ஸ்டென்ட் பண்ண சொல்கிறாங்க. 2 பேர் இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு வந்துட்டு ஜிம்மில் பொருள் கிஸ் பண்ணுறாங்க. பேபியும் சேர்த்து கிஸ் பண்ண ஜிம்மில் பொருள் ஜிம்முக்கு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜம்கோட கண்டு ஃபுல் லவ் தான். ஜம்ப் பார்க்குறாங்க. அவருக்கு சாரி கேட்கணும் பண்ணிக்க நடந்துக்கிட்டதுக்கு என்ன ரீசன் டக்குன்னு அவர் லவ் வந்துட்டு ஃபீல் சொல்லணும் இன்செக்யூராக ஃபீல் ஆகிட்டே இருக்கும் அவருக்கு. அதில் அவருக்கு அப்படி புரிய வச்சிருப்பாரு. இப்போ ஃபைன் 2 பேருக்கு இறங்கிட்டு நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ்க்கு ஜிம் ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ன்னு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் டேவோட பேரண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க பாரு ஜங்கோக்கு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் சரி டே இந்த வாட்டர் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ நான் ஒன்று எங்கள் பையனை பார்க்குறோம். எனக்கு எங்கள் ஜிம்மும் எங்கள் கிராண்ட் சொல்லி ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. நீ அப்போ பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி ஓகே நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நான் பார்த்துக்கிறேன். மின்மின் என்னோட பையன் சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் கூட எங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி தான் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக அவங்க சொல்கிறாங்க. மின்மின் பார்த்துலாம் இப்போ தான் அப்பா ஓகேவா உன் டேடா சொல்கிற மாதிரி கேட்டுக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட் மாஸ் பேபி சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. சின்னன்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க பாரு டே இந்த வேர்ல்டு விட்டு போயிட்டான் ஓகேவா நீ தான் டே விட்டு வான் பண்ணிட்டு நம்ம ஜம் கூட லைஃப் வான் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம ஜோன் அம்மா சொல்கிறாங்க. சின்ன வந்துட்டு ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருங்க சொல்லி ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜோ போயிடலாம் சின்ன நம்பி ரொம்ப ஹாப்பி கிட்ட வராங்க. இப்போ சின்ன நம்பிச்சுட்டு போய் ஜிம்மு ஜம்க்கு ப்ளஸ்ன்னு வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு சின்ன ரொம்ப ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மு கொஞ்சம் பார்க்குறாங்க. சின்ன பாரு எனக்கு தெரியும் ஓகேவா அவனை ரொம்ப லவ் பண்ணுறான் சரி ரொம்ப பேச லவ் பண்ணுறான் உனக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியும் ஓகே எனக்கு அவன்ட்டு சொன்னான் பாரு புரிஞ்சுக்கோ அவன் லவ் வந்து எப்படி வந்துட்டு கன்வே பண்ணுறது தெரியாமல் தான்
கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணானே தவிர மற்றபடி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் என்ன சொல்கிறாங்க பாரு எந்த கில்ட்டினஸும் உனக்கு வேணாம் ஓகேவா நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படி நினைக்க வேணாம் ஓகே எனக்கு அவங்க வந்து லவ் பண்ணுறேன்டா புரிஞ்சுக்கோ ஜங்கு ஜின்னு சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க இப்படி ஜின்னு பார்க்குறேன் சரி போகலாம் நம்ம வீட்டுக்கு சொல்கிறாங்க ஜங்கு பார்க்குறேன் ஜின்னா சொல்லி என்ன சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க சொல்லிடா சொல்கிறாங்க நான் தனியாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க தனியாக ஒரு வீடா என்னடா சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் தனியாக ஒரு வீடு வாங்கிட்டேன் சொல்கிறாங்க எப்போ வச்சு கேட்குறேன் முன்னாடியே வாங்கிட்டேன் அப்புறம் சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு நான் போகாமல் இருக்க ரீசனே வந்துட்டு அங்கே போனால் எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே தனியாக இருக்கும் அவங்க கூட தான் சொல்கிறாங்க இப்போ ஜின்னு புரியுது நல்லாவே இங்கே பாரு உங்கள் மேரேஜ் ஆன நானே உங்க தனியாக ஒரு வீடு வாங்க சொல்லி பண்ணுறேன் எனக்கு உங்களுக்கு ப்ரைவசி வேணும்லாம் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறாங்க எப்போ எங்கள் ஃபேமிலி ஒரு பர்சனாக ஓகேவா நீ ஜிம் எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான் என்னோட பிரதர்ஸ் தான் ஓகேவா எப்போனாலும் நம்ம வீட்டுக்கு நீ வரலாம் சரியா சொல்கிறாங்க இப்போ ஜங்கும் ஓகேங்க சொல்கிறாங்க அப்போ நீ ஹோமுக்கு கூட்டிட்டு போகிற சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க நாங்களும் வரலாமா சொல்கிறாங்க கண்டிப்பாக வண்டி வாங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பசங்க செட்டில் ஆகும் அப்புறம் வரோம் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு தான் அப்போலாம் ஜிமின்னு சொல்கிறாங்க அம்மா அப்பா போயன்னு சொல்கிறாங்க கிட்ட வராங்க நிமிஷி பார்க்குறாங்க பாடா இதுக்கப்புறம் எங்களை பற்றி யோசிக்காது சரியா நீ உனக்கும் மின்னுக்கும் அழகாக லைஃப் கிடச்சிருக்கு நீ இந்த லைஃப் ரொம்ப அழகாக வாங்கணும் சரியா சொல்கிறாங்க ஜிம்மி ஓகே எம்ஜிலாம் சொல்கிறாங்க சரி ஓகே கிளம்புவாடா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மி தாண்டா யோசிச்சா எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்துருக்காங்க ஜிம்மி பார்க்குறாங்க காரில் வரும்போது ஜிம்மி அமைதியாக இருக்காங்க இப்போ யோசிச்சு ஜங்கு பார்த்தா பேபி கிட்ட ப்ளே பண்ணிருக்காங்க உனக்கு டேடா பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க நீ தான் டேடா வா சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் டாடா உனக்கு கூட ப்ளே பண்ணுவேன் உனக்கு என்ன வேணும் வாங்கி தருவேன் சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க ஆனால் ஊசி போடக்கூடாது சரியா சொல்கிறாங்க சரி சரி போடல ஓகேவா மின் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்து சளி பிடிக்காது சளி பிடிக்காம வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஜங்க் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லி யார்ட்டும் அட்டாச் ஆகாது அப்படியா அப்படின்னு மூச்சு போடக்கூடாது அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி தரும் சரி சரி சொல்கிறாங்க அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் சரி சரி ஜங்குமே அதுக்கு சரினே சொல்லிட்டு இருக்காரு பேபி ஜங்கு சிக்ஸ் படிக்க லீட்ரிக்கு ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறது அது ரொம்ப பிடிச்சிருக்கா ஜங்க் கேட்குறாங்க பிடிச்சிருக்கு சொல்லிருக்கு அம்மா நீயும் பத்திரம் பார்த்துக்கணும் சரியா சொல்கிறாங்க சரி சரி அம்மாவையும் உன்னையும் பத்திரம் பார்த்துக்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க பார்த்துக்கணும் சொல்கிறாங்க சரி பார்த்துக்கிறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு கியூட்டோட குட்டி கேம் தான் அவர் இருக்காருப்பா அந்த குழந்தை இருக்கு ஜிம் ஜங்கே பார்க்குறாங்க ஜங்க் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க ஃபைன் அவர் வீட்டுக்கு வந்து கார் ஸ்டாப் ஆகுது ஜங்க் பார்க்குறாங்க வேறங்களாம் சுற்றி பேர் இறங்குறாங்க இப்போ லக்கேஜ்லாம் ஜங்க் தான் எடுக்கிறாங்க ஜங்க் பார்க்குறாங்க மின்மேன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க டாடான்னு கூப்பிட சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க டாடான்னு சொல்கிறாங்க டேடா அவர் சொல்கிறாங்க இங்கே பாரு இதான் நம்ம வீடு ஓகேவா சொல்கிறாங்க இதான் நம்ம வீடா ஆமாம் இதான் நம்ம வீடு ஓகேவா சொல்கிறாங்க சூப்பராக இருக்கா சொல்கிறாங்க நல்லா இருக்கு பேபி க்யூட்டாக வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஜங்க் தான் ஜிம்மின் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜங்க் வந்து பேபி வச்சுருக்காங்க ஜிம்மில் லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க ஜங்க் பார்க்குறாங்க நாட்டுக்கு சொல்கிறாங்க பரவாயில்ல எடுத்துக்கிறாங்க ஜிம்மில் லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க இப்போ ஜிம்மில் அந்த லக்கேஜ் உள்ள வராங்க வீடு ரொம்ப அழகாக இருக்குது அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரா ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க பார்த்து கட்டின வீடு போல ரொம்ப அழகாக ஃபுல் மிரரால் கட்டின ஒரு வீடு தான் ஜிம்மி பார்க்குறாங்க அப்படியே 2 மிரர்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி கட்டின ஒரு வீடு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க யூனிக்காக இப்போ போய் பார்த்து அம்மா சொல்கிறாங்க என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க அம்மா வீடு சூப்பராக இருக்க சொல்கிறாங்க அப்படியே அழகாக இருக்குது ஜிம்மி பேபி சொல்லிட்டு இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க இப்போ ஜிம்மி வந்துட்டு ஜங்கு பேபி இறக்கி விட சொல்கிறாங்க இப்போ ஜங்கு பேபி இறக்கி விட்றாங்க இப்போ பேபி தான் வந்துட்டு ஓட ஆரம்பிக்குது ஜிம் பார்க்குறாங்க பார்க்க எதுவும் போக சொல்கிறாங்க ஐயா அங்கே பாருங்க சொல்லிட்டு பேபி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா சரி பேபி தான் ஓடிக்கிட்டே இருக்கு வீட்டுக்குள்ளே ஜிம் பார்க்குறாங்க வீடு அழகாக பாதுகாப்பு கட்டிருக்காரு ஜங்கு நீ இதை சொல்கிறாங்க நான் உன்னை நினச்சி கட்டின வீடு சார் ஜங்கு சொல்கிறாங்க ஜிம்முக்கு மார்க்கு எப்படி நான் ஒரு வராமல் போய் என்ன இருக்குது உங்கள் லைஃப் ஜிம்முக்கு அதே யோசனையாக இருக்குது ஜங்கு பார்க்குறாங்க என்ன நினைக்கிறது புரியுது சரியா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ள போகலாமா ஸ்கூட்டிக்கு வராங்க ஜிம் ஜங்கு வீட்டுக்குள்ள வராங்க ஜிம் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது பேபி தான் ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க எதுவும் பயந்துட்டாங்க சொல்லி பார்த்துருக்காங்க என்ன இருக்குது கேட்குறாங்க இப்போ பார்த்தா ஜிம்மோட ஃப்ரேம் அவ்வளோ பிக் ஃப்ரேமாக இருக்குது அந்த வீட்டில் இப்போ இதை பார்த்து நம்ம பேபி முடிஞ்சுக்குமா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அதே சொல்லிட்டு பார்க்கலாம் பயன்பட ஜிம் பேபி பார்க்குறாங்க பேபி பயன்பட ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அம்மா அது நீங்கள் தானே சொல்லி பேபி கேட்குது ஜிம் பார்க்குறாங்க அது ஜங்க் திரும்பி பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஜங்க் வந்து வீட்டை கட்டும் போதே அந்த வாலில் ஜிம் பிக்சர் இருக்க மாதிரி அப்படின்னு பண்ணி தான் கட்டியிருப்பாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க இப்போ ஜங்கு பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இதே சொல்கிறாங்க இந்த வீடு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீ ஏன் இப்படி இருக்கிற கூட ஜிம் பார்க்குறாங்க ஜங்கு ஏன்னாக்கா நான் ஒரு கிடைக்காம போயிருந்தாக்க ஒரு ஃபேட்டெல்லாம் அப்படி மாறி ஒரு டே கூட நான் இருந்திருந்தா உன் லைஃப் என்ன ஆகும் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாக்கா உன் லைஃப் என்ன ஆகுன்ற போது ஜிம் நினைக்கிறாங்க ஜங்கு தான் லைஃப் நீ தான்ற போது அது எப்படி ஸ்பாயில் ஆகும்னு ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ ஜங்கு பார்க்குறவங்கள போக சொல்கிறாங்க பேபி உள்ள ஒரு ஜிம்மில் வராங்க எந்த பக்கம் பார்த்தா ஜிம் பிக்சராகவே இருக்குது ஒரு ஃபோட்டோவில் ஒரு வாலில் ஒரு ஜிம்னு ஜங்கு எடுத்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பிக்சரே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு ஜிம் பார்க்குறாங்க அப்படி திரும்பி பார்க்குறாங்க நீங்கள் கிரேசியாடான்ற ஜிம் பார்க்குறாங்க ஜங்கு நினச்சி ஜங்கு எதுவுமே கிடைக்கல பட்டுக்கு ரூம் படம் சுற்றிட்டு போகிறாங்க இப்போ பேபி வந்துட்டு டேட்டா அங்கே பார்க்கணும் சொல்கிறாங்க பார்க்கலாம் வீட்டை அப்படி சுற்றி பார்க்கலாமா கூட்டிகிட்டு போகிறாங்க போய் ஒரு பெட்ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பார்த்தா காது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஜங்கு பார்க்குறாங்க இதான் மின்மினிக்கான ரூமா சரியா சொல்கிறாங்க மின்மினிக்கான ரூமா ஆமாம் இது மின்மினிக்காக நான் ரெடி பண்ண ரூம் சொல்கிறாங்க பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டாய்ஸ் தான் ஜிம் பேபி பார்க்குது சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கா சொல்கிறாங்க ஆமாம் இதே சொல்கிறாங்க இது உனக்கு தான் அது எனக்கா ஆமாம் அது உனக்கு தான் சொல்கிறாங்க அச்சோ எல்லாமே எனக்கா சொல்கிறாங்க உனக்கே தான் ஜங்கு சொல்கிறாங்க மம்மங்க வா அப்படி கூப்பிடுறாங்க இப்போ ஜிம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு
அம்மாங்க பாட்டு சொல்லிட்டு ஜிம் பேபி சொல்லுது என்ன சொல்லிட்டு பாட்டியா எல்லாமே எனக்கும் சொல்லிட்டு ஜிம் பேபி சொல்லுது. அப்படியே ஆமாம் இதெல்லாமே டேட்டா எனக்கு வாங்கி வச்சுக்காங்க அங்கே பாட்டி சொல்லிட்டு பேபி நிறைய இடத்து காமிக்குது அந்த டாய்ஸ் எல்லாமே எடுத்து காமிச்சிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறேன் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பி ஜிம் பேபிக்கு பிடிச்ச கலரு இந்த 1 வீக்கில் ஜம்க்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பேபிக்கு எல்லாம் பிடிக்கும் அவனோட திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அவனோட திங்ஸ் அவனுக்கு எல்லாமே வாங்கியிருக்காங்க. பெட்டு ஃபுல்லாக டாய்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பேபி பார்த்து அம்மா இது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டே இருக்கு. ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பேபியோட பேசு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க இதே மாதிரி டீ வந்து பேபி வந்து ஒரு 6 months ஆஃப்டர் பேபிக்கு நிறைய டாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த பேபி ஃபார்ம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பேபிக்காக தனியாக அந்த தொட்டிலாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க அப்போ நம்ம டேவ் கரெக்டாக ஒரு முன்னுக்கு ஒரு பெஸ்ட் அப்பாவாக டேவ் வந்துருப்பாரு. இப்போ சேம் ஜாமுக்கு அப்படி தான் அதாவது அவளோட ஓன் அப்பா பயாலஜிக்கல் ஃபாதர். ஆனால் இந்த பக்கம் நம்ம ஜாமுக்கு வந்துட்டு எல்லாமே பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மும்மா இது எனக்கா மும்மா சொல்லி பார்த்துட்டு எல்லாமே அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பியாக சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பாருங்க எனக்கா சொல்லி பேபி சொல்லிட்டு இது எல்லாமே எனக்கு டேடா சொல்லிட்டாங்க எல்லாமே உனக்கு தான் மின்னுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது பேபி ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு குதிச்சிக்கிட்டே இருக்குது. ஜிம் பார்க்குறது இவ்வளோ ஹாப்பியாக பார்த்ததே இல்லை. அதுவும் இன்னும் ஒரு ஜம்க்கு வந்து பேபிக்கு இப்போ அதுவும் தான் தெரியும். ஆனால் ரொம்ப ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ டேடா சொல்கிறாங்க. அப்படியா ஒரு கிஸ் கூட பார்ப்போம் ஜம் கேட்குறாங்க இங்கே காமி சொல்கிறாங்க. இப்போ ஜம் படிச்சு காமிக்கிறாங்க. பேபிக்கு ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணுறது ஜம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜம் பேபி தூக்கி கிஸ் பண்ணுற ஃபேஸ் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். சரியா ஜம்க்கு சொல்கிறாங்க சரி சரி பேபி சொல்லிட்டு எனக்கு டாய்ஸ் வாங்கி தரேன் இன்னும் நாய்ஸ் இன்னும் வாங்கி தரேன் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி தரேன் ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. அவருக்கு எனக்கு உண்மையாகவே இதில் வந்து ஜம் கூட ஃபேக்கான பசங்க தான் அவருக்கு தெரியும் ஒரு குட் சோல் சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு பர்சன் லவ் பண்ண முடியுமா நம்மளோட குழந்தை தான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறான். ஜிம் பார்த்துருக்காங்க ஏன் லவ் பண்ண முடியாது ஜம் கேட்குறாங்க. அப்படியே பார்த்தா கையில் ஒரு டாய்ஸ் வச்சு ப்ளே பண்ணிருக்கு. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன் லவ் பண்ண முடியாது எனக்கு நீ பார்த்தா குழந்தை சரியா உன்னோட குழந்தை என்னோட குழந்தைனா ஜம் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜம் காசு சொல்லு உன்னோட குழந்தைக்கு என்னோட குழந்தைனா சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க அதே சொல்கிறாங்க. ஓகே அப்புறம் பேசலாம் ஜம் தான் நம்ம படம் சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. ஜம்க்கு வந்துட்டு மென்மணி ப்ளே பண்ணுறா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவனுக்கு ஒரு கார் வாங்கி வச்சுக்க காரை காமிக்கிறாங்க. அது துட்டியாக அழகாக ஒரு கார் இருக்குது இதை ட்ரைவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ட்ரைவ் பண்ணுற சொல்லி ஜம் கொடுக்குறாங்க. பேபி அப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஜம் கூப்பிட்டுருவாங்க. ஜிம்ல வாசல் கொடுத்து போகிறாங்க ரூமுக்கு. அங்கே பார்த்தா அந்த ரூம் போனதுமே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ரூமில் நம்ம ஜம் கொடுத்துட்டு ஜிம்முக்கு ஒன்றா இருக்க மாதிரியே போய் அதுக்குனாக்கா ஒரு இமேஜின் பண்ணி அதை ட்ராயிங் பண்ணி அந்த வாலில் வச்சுருக்காங்க. ஜிம் இது வந்து பீச் மூமெண்ட்டில் அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு பீச் மூமெண்ட்டில் அவங்க 2 பேரும் ஒருத்தர் உட்காந்து ஒருத்தவங்க அவங்களோட ஜஸ்ட்ல சாஞ்ச மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த இப்போ சன்செட் இருக்கும். அந்த சன்செட்டில் இவங்க இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து அவங்க பெட்லேருந்து எழுந்திரிக்கும் போது அந்த ஃபேஸ் தான் அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோ தான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கணக்கு தெரியும். அப்படி ஏன்னா அவங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிற வாலில் பிக் ஃப்ரேமாக ரொம்ப அழகாக பிரிண்ட் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க. பெயிண்டாக ட்ராயிங் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு கற்பனையோட ஒரு பர்சன் இந்த அளவுக்கு இமேஜின் பண்ண முடியுமா இப்படிலாம் வரைய முடியுமா சொல்லி ஜம் கொஞ்சம் நல்லா ட்ராயிங் பண்ணுவோம். ஜிம்முக்கு தெரியும் அது அவரே ஓனாக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஜிம் பார்க்குறவங்க இது சொல்கிறாங்க நானே கிரியேட் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க நீ கூட சொல்கிறாங்க நான் சொல்லி கற்பனை கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க சொல்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் ஜங்க் அப்படி இருக்கா அவரோட உன் லைஃப் வராமல் போயிருந்தா நட்டு நாங்கள் வராமல் போயிருந்தா உன் லைஃப் என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் லைஃபே நீப்போ அந்த லைஃப் என்ன ஒன்றுமே சரியா சொல்கிறாங்க. என்னதுக்கு நீ தான் லைஃப்பில் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்க அதுக்கப்புறம் அப்படி சொல்கிறாங்க. இது அன்எக்ஸ்பெக்டாக நீ லைஃப்பில் ரிட்டர்ன் வந்திருக்கு ஒரு காட் கிஃப்ட் வந்துட்டு வந்து ஒரு ஏஞ்சல்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் கிரேஸ் லவ் பண்ணுறேன் ஜங்க் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க உட்கார சொல்கிறாங்க ஜிம் பெட்டில் உட்காராங்க ஜிம் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் தப்பு தான் சரியா அன்றைக்கி நான் உன்னை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணிட்டேன் உன் கூட அப்படி இருந்துட்டேன் ஜங்க் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி ரொம்ப இன்ஸ்டாகிராம் இருந்துச்சா உன்ட்ட எப்படா லவ் கன்வே பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இந்த இவ்வளோ வருஷமா இந்த 7 years நம்ம கூட ரொம்ப எப்படினாக்கா இல்லாமல் ஒரு வாழ்க்கை என்னன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உன் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நம்ம மறக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அந்த ரீசன்னால தான் நம்ம கூட அப்படிலாம் நான் அந்த டைம் வந்துட்டு ஓகேவா ஒன்று அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதான் ரீசன் மற்றபடி நான் ஒன்று தப்பாக எடுத்துருந்து நினைக்காது ஓகே நான் எதுவும் வேட இன்ட்ரெஸ்ட் டச் பண்ணிட்டேன் நான் வேறு மாதிரி லஸ்ட் ஃபுல்லாக இருக்க மட்டும் நினச்சேன் ஓகே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் இருக்குது லவ்க்கு அப்புறம் இது ஓகேவா ஆனால் அது மட்டும் நினச்சா தப்பாக நினச்சேன் ஓகேவா இந்த செகண்ட்லேருந்து நீயா வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி நான் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீ நினச்சி நான் அந்த லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணலாம் ஜங்க் கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணலாம்னு நினைக்கிற வரைக்கும் அந்த செகண்ட் வரைக்கும் நான் டச் பண்ண மாட்டேன் இப்போ தெரிஞ்சு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க இருந்துக்காம அன்றைக்கி நீ எனக்குள்ளே வரணும் நான் வந்து ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணணும் ஓகே ஒன்று ரீசனுக்காக மட்டும்தான் என் லவ் புரிய வைக்கிறது ஒரு ஆப்ஷனே தெரியாமல் பண்ணிட்டேன் ஓகேவா அதுவும் ஒன் ஆஃப் த லவ் தானே ஓகேவா நம்ம லவ் பண்ணுறது அதையும் காமிக்கிறோம்ல ஜங்க் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க அதுவும் ஒன் ஆஃப் த லைஃப்பில் ஒன் ஆஃப் த பார்ட் அதுவும் லவ் தான் ஓகே லவ் இல்லாமல் அது வராது ஓகே அந்த ரீசன் வந்து நான் அப்படி இருந்துட்டேன் ஓகே அந்த என்ன பொறுத்த வரைக்கும் என்னை யார் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறோம் கூட இருக்க முடியும் அதனால தான் அப்படி இருந்தேன் மற்றபடி உனக்கு தப்பான இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம அப்படி பக்தி நான் நினைக்கல சரியா அந்த மாதிரி உன்னை மேக் பண்ணணும் அந்த மாதிரி கிஸ் பண்ணி இப்படி இது பண்ணுவோம் நான் வீக்காக நினைக்கல அப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க எதுவும் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண ஓகேவா இந்த மாதிரி இருந்துட்டோமே நினச்சி எதுவும் நினைக்க வேணாம் எனக்கு ஜிம்மை பற்றி நல்லா தெரியும் ஓகே நீ
நீ கிட்டே ஃபீல் பண்ண ஓகே, என்னால் நினச்சிட்டு போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஹாப்பியாடா, நீ அதை ஃபீல் பண்ணுற வரைக்கும், நீ வந்து என்னோட ஹஸ்பண்டாக, நான் ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு, என்னோட ஒய்ஃப் நீ ஃபீல் பண்ணுற வரைக்கும் ஓகே, மிஸ்ஸஸ் ஜான் ஜிமினா நினைக்கிற வரைக்கும் அந்த டே வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. ஜங்க் சொல்கிறாங்க வணக்கம் பேபிக்கும், நான் ஒரு சேஃபாக ஒரு இவ்வளோ வந்து சேஃபாக பார்த்து ஒரு பர்சனாக இருப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்பாவா அவனுக்கு வந்து ஒரு லைக் ஒரு கார்டியன் மாதிரி சொல்கிறாங்க. நீ ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு கார்டியனாக தான் இருப்பேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க என்ன பேச சொல்லிட்டு, இல்லை நான் அது வரைக்கும் நான் அப்படியே வெயிட் பண்ணேன் ஓகேவா. அன்றைக்கி அப்படி பண்ணுறதுக்காக தப்பா அன்றைக்கி ஓகே எப்படி நினச்சி அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ அப்படி இருக்க மாட்டேங்க தெரியும் சார் சொல்கிறாங்க. இல்லைடா நீ வந்து மனசாலும் ரெடியாக இல்லை இப்போதைக்கு ஓகே, நீ நிறையா கன்ஃபியூஸில் இருக்க. நான் கேட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் தான் ஜம்ப் நினச்சி பார்க்குறாங்க. பிஃபோர் மேட்ச்க்கு இந்த ரூம் ஸ்டேஜுக்கு வர முடியும் ஜம்ப் போயிருப்பாங்க ஜிம்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜிம் வந்து யூனிட்ட பேச வந்துருப்பாங்க. எனக்கு ஒரு மென்ஸ் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படி ஜிம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தேவை நினச்சி சொல்கிறாங்க. எனக்கு அவர் டக்குனு மூவ் பண்ண முடியல, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் சடனாக மூவ் பண்ண முடியாது கஷ்டப்பட்டுருப்பாரு. அதனால தான் நம்ம ஜம்ப் ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அவர் கம்ஃபர்ட் பண்ணால் வந்துருப்பாரு. அன்னைக்கு யோசிச்சுக்கிட்ட அவர் சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டாரு. இங்கே பாரு நீ எதுவும் ஃபீல் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணுறேன் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் எனக்கு இன்னும் டைம் கொடுப்பா சொல்கிறாங்க. இன்னும் டைம் தர ஓகே, நீ தான் என்கிட்ட வண்டி இருக்கிறது எனக்கு கஷ்டம். இப்போ என்னோட ஒய்ஃப்டா ஓகேவா, எவ்வளோ டேஸாக எடுத்துக்கோ இவர் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி ஓட இருக்கலாம் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுக்கு இருந்து நீ சொல்கிறாங்க இருந்து ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற சரி ஓகே ஜிம் விட்டுறாங்க. இப்போ போயிடலாம் ஜம்ப் பார்க்குறதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. நானும் மின்னும் அந்த வீட்டில் அந்த ரூமில் தூங்குறேன் ஓகேவா, நீங்கள் தூங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா நான் மின்னு கூட அந்த ரூமில் தூங்குறேன் ஓகேவா, நீ இந்த ரூமில் தூங்க, இந்த ரூம் வந்து இப்படி உனக்கு மட்டும்தான், நீ எப்போ ஹாஸ்பிட்டல் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்போ அந்த ரூமில் நான் வரேன் சரியா சொல்கிறாங்க. நிஜமா சொல்கிறாங்க. சரி ஜிம் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்க்கலாம் எவ்வளோ சொல்லிட்டு கான்சல்டன்ட் டைம் தரட்டும் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம ஜம்ப் கண்டா நைட்டு குக் பண்ணியிருக்காங்க. பேபி பார்க்குறது வா சொல்லிட்டு பேபி ஹேண்ட் கிளாப் பண்ணி என்ன சொல்லிட்டு இது அழகாக இருக்க சொல்கிறாங்க. இது அழகாக இருக்கா, இது உனக்காக மேக் பண்ண ஃபுட்டு சரி ஆக்காட்டு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. பேபி ஆக்காடுது பேபி ஜிம் ஜங்க் ஃபுட் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் ஜிம் பேபி ஜிம்மில் உள்ளார தெரிஞ்சிருந்தாரு. ஜிம் வந்து ஈவினிங் டைம் வந்து ஒரு ரூமில் தான் இருக்காரு. அவர் தூங்கிருப்பாரு. இவங்க மட்டும் தான் 2 பேர் கீழே இருந்திருப்பாங்க. இப்போ அதை 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே ப்ளே பண்ணுறதும் ஜங்க் ஃபுட்டு ஃபீட் பண்ணது பேபி ஃபீட் பண்ணிக்கிறதும் இது மட்டும் யாராவது ஃபீட் பண்ணது வாங்கவே வாங்காது. இவன் நம்ம என்னை கூட ரொம்ப கஷ்டப்படுவா. ஆனால் எனக்கு ஜங்க் ஃபுட்டு ஃபீட் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க மம்மா சொல்கிறாங்க பாடு டேட்டா நல்லா குக் பண்ணுறா தெரியுமாங்கப்பா ஃபீட் பண்ணுறாரு சரி பேபி கேட்க சொல்ல தெரியுமா. ஜிம் பார்க்குறாங்க உனக்கு ஓகே ஒன் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஹாப்பியாக ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அழகாக மில்க் ஃபுட்டை ஃபீட் பண்ணிருக்காங்க. இப்போ ஜங்க் ஃபுட்டாக சொல்கிறாங்க ஜிம்முக்கு நீ சாப்பிட்டு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். ஜிம் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பேபி பார்க்குறது அம்மாவுக்கு ஃபீட் பண்ண சரி பேபி சொல்லி ஜங்கு கிட்ட என்ன சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன். நான் ஃபீட் பண்ண ரெடி தான், அம்மாவுக்கு வேணாமா சொல்கிறாங்க. ஏன் அம்மா ஃபீட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லைடா வேணாம் தாங்க சரி நீ சாப்பிட்டு ஜிம் தான் சாப்பிட்ருக்காங்க. ஜங்கு வந்து கொடுக்கணும் ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அமைதியாக இருக்காரு. இப்போ ஜிம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜங்கு பார்க்குறேன். ஓகே நீ போய் தூங்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு தூக்கம் வரல நல்லா தூங்கிட்டேன், நான் வசஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிறேன் ஓகே நீ போச்சுட்டாங்க. இப்போ ஜங்கு போயிட்டு பேபி கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு அங்கே வந்து கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு. 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் சொல்கிறாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட ஓகேவா சொல்கிறாங்க. நைட் டைமு ஸ்நாக்ஸ் சாப்பிட ஸ்டமக் அப்செட் ஆகும். மில்க் கொடுக்கலையா சொல்கிறாங்க. மில்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு மில்க் அவர் ரெடி பண்ணுறாரு. ஜிம் பார்த்து வெசல்ஸ் வாஷ் பண்ணிருக்காரு. ஜங்க் போய்ட்டு கிச்சனில் மில்க் ரெடி பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் நான் ரெடி பண்ணி தரவா சொல்கிறாங்க. வேணாம் ஜங்க் அவர் ரெடி பண்ணிட்டு எடுத்து வராங்க. தான் சொல்லிட்டு இப்போ அப்படி இப்போ மெதுவாக ஊதி கொடுக்குறாங்க குடி சொல்லிட்டு இப்போ பேபி குடிச்சிட்டு இருக்கு. இப்போ ஜிம் ஜங்க்கு ஜிம் அழகாக அவர் மாதிரி க்யூட்டாக பார்த்துருக்காங்க. அழகாக பார்த்துக்கிறாரு. நம்ம ஜிம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எப்படி இவ்வளோ அழகாக லவ் பண்ண முடியுது என் பையன் சொல்லி ஜிம் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் கொஞ்சம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க பேபியை. பேபி க்யூட்டாக குடிச்சிட்டு இப்போ ஜிம் டாக்டர் வசதி வாஷ் பண்ணி முடிச்சிட்டு சரி ஓகே கொண்டு போய் தூங்கலாம் சொல்கிறாங்க. பேபி நம்ம அம்மா நானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறோம் அப்படி டாடா கொடுத்தவங்க மாட்டியா கேட்குறாங்க. டாடா மம்மா நம்ம 3 பேர் சேர்ந்து தூங்கணும் சொல்கிறாங்க. இல்லை மம்மா தண்ணி தூங்க போகிறாங்களா, நீ டாடா கொடுத்தாங்க பேர் மம்மா தூங்க போறியா சொல்கிறாங்க. அது மம்மா கூட தூங்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ டாடா கூட தூங்கினா தான் உங்களுக்கு டாய்ஸ்லாம் கிடைக்கும், அங்கே தான் பெட்டில் எல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. மம்மா ரூமில் ஒன்றுமே இல்லை சொல்கிறாங்க. அப்படியா அப்போ மம்மா நம்ம ரூம் கொட்டவும் சொல்கிறாங்க. மம்மா வரமாட்டாங்க ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஏதோ பண்ணிட்டு கொண்டு போயிடாரு. இது பக்கம் பேபி தான் ஆனால் மம்மா வேணும் சொல்கிறாங்க. மம்மா வருவாங்க பாசை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்து அந்த ரூம் படுக்க வைக்கிறாங்க. ப்ளே பண்ணுறாங்க 2 பேர் அந்த டாய்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பேபி அப்படி தூங்க ஆரம்பிச்சு. ஜங்க் வந்து தூங்கும்போது ஜிம் பேபி வந்து ஸ்டோனில் செஸ்ட்டில் படிக்க வச்சுருக்காங்க. அது க்யூட்டாக ஜங்க் கூட செஸ்ட்டில் பார்த்து தூங்கிட்டு இருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஜங்க் ஜிம் ஒரு மிட் நைட் இருக்கும் வந்து பார்க்குறாங்க. மின் தூங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஜங்க் அழகாக தூங்க வச்சிருக்காங்க. ஹோல்ட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்மி கிட்ட வராங்க. கிட்ட அந்த பெட்டில் உட்காந்து நம்ம ஜங்க் ஒரு ஹெட்டில் கை வைக்கிறாங்க. ராம்சன் நினைக்கல எனக்கு நீ இந்த லைஃப் என்னோட லைஃப்பில் வருவேன், எனக்கு அப்பாவாக மாறுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல சடனாக இப்படி பண்ணிட்டு எனக்கு பண்ணாமல் கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது. நீ பாட்டுக்கு இப்படி அவசரப்பட்டல ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கி தான் எப்படி அந்த அளவுக்கு காரணம் எனக்கும் தெரியல. எனக்கு புரியுது உங்கள் லவ் தான் காமிச்சிக்க சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க வைக்க உடனே நான் ஹஸ்பண்டை கூப்பிட்றதுக்கும் எனக்கு உடனே அப்படி அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்க வைக்க கொஞ்சம் டைம் கூட ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்க்கு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் கிட்டே போயிட்டு ஜம்க்கு 4 கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த பேபி ஃபேஸ் தான் ஜம்க்கு ரொம்ப அழகாக ஒரு மேல் குட்டி ரொம்ப அழகாக இருக்காரு.
இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையாகவே மின்னு ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். எனக்கு நீ அப்பாவை கிடச்சிருக்குல்ல அப்படி ஜிம் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே சார் அப்படி ரொம்ப ரூம் லாக் பண்ணிட்டு வெளில போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் அவர் பெட்டில் படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்ல எழுந்திருக்காங்க. ஸ்டேட் இருக்காங்க. அந்த பக்கம் ஜவுக்கு பேபி தான் ஒரு சவுண்டாக ஜிம்முக்கு என்ன சவுண்டு ஜிம் தான் அவங்க வந்து ரிலேட் வெளில வராங்க. வந்து பார்த்தாக்கா 2 பேரும் குடிச்சிட்டாங்க. 2 பேரும் ஹேரை வைப் பண்ணிட்டு தான் இப்போனாக்கா க்யூட்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜங்கு கொஞ்சம் பேபியும் நம்ம க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பேபி வளரும்போது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு டே சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்போ ஜிம் சொல்லியிருப்பாங்க ஆமா நீ இருக்கிற ஒர்க் பேசியில் நீ கூட அப்புறம் ப்ளே பண்ணுங்க ஜிம் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஜம் கொடுத்துட்டே எனக்கா நீ எனக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கு செகண்ட் தான் நீ பேபின்னு சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி ஜிம் சண்டை போட கேட்கிட்டேன். ஏன் அப்படி கேட்பதான் ஒர்க்கு சொல்லிட்டு இருக்கா ஜிம் திட்டுவாங்க. சேம் டைம் ஒர்க்கு ரெஸ்பெக்ட்டும் பண்ணுவார். இன்னைக்கு பார்த்தா இந்த பக்கம் ஜம்க்கும் பேபி ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்க டே நீ ஹாப்பியாக இருப்பா எனக்கு உன்னால் முடியாத சில விஷயங்களை ஜம்ப் பண்ணுறாங்க. நீ கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பில்ல ஜிம் நினைக்கிறாங்க. தப்பா மட்டும் எடுத்துக்கா சரியா உங்கள்கிட்ட மோன் தான் நினைக்காது உன் லவ் என்கிட்ட அப்படி தான் இருக்குது சரியா நீ இந்த வேர்ல்டு என் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறப்போ ஸோ நீ கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தர்ஷன் தப்பா மட்டும் எடுத்துக்காத டேஸ்ட் ஜிம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அவர் ரொம்ப மனசுக்கிடவே இருக்குது. எனக்கு கில்ட்டியாகவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவர் இல்லைனா கூட அவர் கூட கஷ்டமாகவே இருக்குது. நீ தப்பா மட்டும் எடுத்துக்காதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ லவ் பண்ணுறேன் ஓகே இப்போ நானும் லவ் பண்ணுறேன் நீங்கள் லவ் பண்ணுறது தெரியும். ஆனால் சேம் டைம் எனக்கு இப்போ ஒரு லைஃப் இருக்குது இல்லையா எனக்கு எனக்கு ஒரு அப்பா வேணும் எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஹாப்பியாக அவங்க லைஃப் மூவ் பண்ணிட்டு நம்ம தனியாக இருக்கிறது பயமாக இருந்துச்சு. நான் அப்படி பேச யோசிச்சது எனக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சு அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவன் எவ்வளோ லவ் பண்ணுறது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட தானே போய் அவனை அப்ரோச் பண்ணல. சரி அவன் லவ் பண்ணுறேன் எனக்காக வெயிட் பண்ணிருக்கான். அவன் தன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறான் எனக்காக. சரி அதனால தான் அந்த மேரேஜ் ஆக ஓகே சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீ தப்பா எடுத்துக்காத ஓகேவா ஜீவன் தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து நாமளும் மின்மிடும் சேஃபாக இருக்கணும் எங்களுக்கு ஒரு பாசம் பத்திரம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியா அவன் என்ன சொல்லி கேட்டியாட்டே அவன் எனக்கு கார்டியனாக இருப்பானம்மா எனக்கு அவன் அந்தளவுக்கு என் மேலே பாசம் வச்சிருக்கான்ட்டு அவனுக்கு புரியல. ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு நான் பேபி அப்புறம் ஜங்க் முடிப்பு ஒன்றா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ப்ளஸ் பண்ணிட்டு ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கும் பேபி பயங்கர ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. சரி இப்போ மின்மின் எப்போ கிண்டர் கார்டன் போவீங்க சொல்லிட்டாங்க. கிண்டர் கார்டன் நான் எனக்கு போகணும் பேபி கேட்குது. அப்போ கிண்டர் கார்டன் போவேன் சரி நான் போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. வச்சு போக மாட்டேன் பேபி சொல்லிட்டு இருக்கு. அப்போ போனாக்கா எப்படி நான் கற்றுப்பா சொல்லிட்டாங்க. எனக்கு எல்லாம் அம்மா சொல்லி தரும் நீ சொல்லி தரணும். சரி நான் போக மாட்டேன் பேபி சொல்லிட்டு இருக்கு. வச்சோ போக மாட்டேன் பேபி சொல்லிட்டு இருக்கு. சரி ஜங்க் பார்க்குறேன் சரி ஓகே சொல்லலாம் சரி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு 4 years ஆகட்டும் உங்களை கூட்டு ஸ்கூலில் சேர்த்துருவோமே சொல்லிட்டாங்க. நான் போக மாட்டேன் நீ சரி பேபி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு ஜங்க் சரி ஓகே கீழே போடாமல் போய் சாப்பிடலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிம் கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ ஜங்க் வந்து பார்க்குறாங்க. மார்னிங் ஃபுட்டு சொல்லிட்டாங்க. மார்னிங் அது சொல்லிட்டாங்க. இப்போ போய் பார்த்து எனக்கு மில்க் வேணும் ப்ரெட் வேணும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே அப்போ ஈஸியாக இருக்கும் அப்போ எது குக் பண்ணுறேன் சொல்லி ஜங்க் போய்ட்டு குக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தமிழ் பார்க்குறாங்க. மின் பார்த்துட்டு அம்மா ஆட்ருக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் போய் தூக்குறாங்க என்ன வேணும் சொல்லிட்டாங்க. பேபி கிஸ் பண்ணி ஜிம் 6ல் ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பியாக சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பி தெரியுமா டேட்டா எனக்கு குளிக்க வச்சாங்க நாங்கள் போய் ஸ்ப்ளே பண்ணோம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா டேட்டா கூட குளிச்சியா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அம்மா கூட குளிப்பா சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த டேட்டா சொன்னாங்க இனிமேல் கூட ப்ளே பண்ணுவாங்களாம்மா குளிக்க வைப்பாங்களாம்மா அப்புறம் அவங்க நிறைய கூட்டிகிட்டு போவாங்க வெளில பேபி சொல்லிட்டு இருக்கு. அப்படியான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் ஹாப்பியாக இருக்கு ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்க் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு டைம் ஆகல ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க போகணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க மின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் மாதம் இப்போ எங்கே எங்க ஆஃபீஸ் வரையா ஆசை கேட்குறாங்க. இப்போ ஏன்னா இப்படி சொல்லி ஒயின் பார்த்து வீட்டில் இருந்தால் இப்போ எங்கள் ஊர் தனியாக இருக்குல்ல இப்போ சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்க நான் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டு இன்னொன்று வேண்டாம் நம்ம போய் பார்க்க நான் வர மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட்டுருவா சொல்லிட்டாங்க. ஊசிலாம் போட மாட்டேன் நான் இன்னும் நான் வர மாட்டேன் சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இல்லை ஜிம் பார்க்குறீங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டாங்க. நீ சொல்லி நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மி நான் பேபி 2 பேருமே அவங்க கிளம்புறாங்க ஆஃபீஸ்க்கு. ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே நான் பிக் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லை வேணா நான் என் காரை போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ண காரை சொல்லிட்டாங்க. பேபி தான் அம்மா டேடா வந்து டேப் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. டேடா வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்க நான் வரவா சொல்லிட்டாங்க. இது உனக்கு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் ஜங்க் சொல்லிட்டாங்க. சரி சரி 3 பேரும் அழகாக டேட்டு வீட்டில் லாக் பண்ணிட்டு காரில் உட்காந்துருக்காங்க. ஜங்க்கும் ஜிம்மும் பேபியும் உட்காந்துருக்காங்க. ஜங்கில் ட்ரைவ் பண்ணுறாங்க. பேபி எனக்கா ஜங்கிட்ட பேசிட்டே வந்துருக்கு. ஜிம் பார்க்க இவ்வளோ பேசவே மாட்டேது வரைக்கும் ஆனால் இவ்வளோ பேசலாம் இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அவர் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறேன் போதும் மின் அமைதியாயிரு சரியா ட்ரைவ் பண்ண விட சார் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜங்க் போய் பார்க்குறது ஏன் மாமா திட்டுறேன்னு டேட்டு பேசணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவன் கிட்ட தானே பேசுகிறான் அவனுக்கு என்ன பிரச்சனை கேட்குறாங்க. அதில் ட்ரைவ் பண்ண நான் ட்ரைவ் பண்ணிப்போம் ஓகேவா ஜங்கு நீ பேசிட்டு அவர் பேபிட்டு பேசிட்டு வந்துருக்காங்க. அது நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்குது. நம்ம ஜங்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஜிமின் அப்படியே அமைதியாக அந்த ஹெட்டை சாய்ச்சி வச்சுக்கிறாங்க சார் சீட்டில் பேபி போய்ட்டு ஜிம் 6 பைட் பண்ணி வலிக்குதுரா என்ன பைட் பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. நீ தூங்கக்கூடாது அப்படி ஜிம் பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பார்க்குறாங்க. நம்ம வெயிட் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படியே பைட் பண்ணுவேன் சரி பேபி சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஜிம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பைட் பண்ணிட்டு நான் உங்களும் பைட் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன ஜம்க்கு பேபி புக்கிட்டு போகுது என் பையன் வேணாம் சொல்லிட்டாங்க. பேபி போயிட்டு ஜிம் ஜம்ப் கிட்ட போயிட்டு 6ல் பைட் பண்ணி ஜம்ப் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு கரடியா ஜம்ப் கேட்குறாங்க. பேபி கிட்ட நான் கரடியா சொல்லிட்டாங்க. ஆமாம் கரடி தான் சொல்லிட்டாங்க. ஆமாம் கரடி நீ பண்ணி அம்மா வந்து மோச்சி அப்படி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் சொல்லிக்கிறாரு என்ன பேசுறா சொல்லிட்டாங்க. ஜம்ப் அப்படி அப்படியா கரடி மூச்சி பன்னியா சொல்லிட்டாங்க. மூச்சி எப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் க்யூட்டாக பேசிட்டு இருக்கு.
இப்போ ஜிம்மில் ஆஃபீஸ் வந்து ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டேடாக்கு பாய் ஜிம் சொல்கிறாங்க. பேபி வந்துட்டு டேடா பாய் அப்புறமா வரணும் சரியா சொல்கிறாங்க. வரேன் அவர் கொஞ்சம் டியூட்டி முடிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. பாய் சேஃபாக போகணும் பேபி சொல்லிட்டுருக்கு. ஓகேடா அங்கே போயிட்டு வரேன் ஜங்க் சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்க் ஜிம்மின்னு சொல்கிறாங்க லவ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி காரணம் பேபி கேட்காத மாதிரி சொல்கிறாரு. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. ஜங்க் லவ் டூ சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் பாட்டு போயிட்டு காலத்துக்கு இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இது வெயிட் பண்ணணும்னு சொன்னால் அப்போ ஜிம் நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு வாசல் விட போகிறாங்க 2 பேருமே. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லி அனுப்பிச்சா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் அம்மா விடுப்பிடிக்காங்க ஃப்ரெண்டுக்கு. ஆமாம் எனக்கும் சோபின்ற பையனுக்கும் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபிளிக்ஸாக சொல்கிறாங்க. ஃபிளிக்ஸ் ஆகிட்டு மேரேஜ் ஆகிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஃபிளிக்ஸ் ஆகிட்டு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா ஃபிளிக்ஸ் கொஞ்சம் பார்த்தா பிடிச்சிருக்கும். கரெக்டாக லைக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. எனக்கு வந்து இப்போ ஃபிளிக்ஸ் வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டாண்டா. எனக்கு அவனுக்கும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் செட் ஆகலை. ஓகேவா எனக்கு சோப்பின்ற ஒரு பையனை அம்மா பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவனை மேட்ச் பண்ணிக்கிற முடிவு பண்ணிருக்கா சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் டேகுலா சொல்கிறாங்க. டேகுவா ஆமாம் நாங்கள் மூவ் பண்ணோம் கம்பெனி என்ன பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறா சொல்கிறாங்க. அதுதான் இந்த பிஸ்னஸ் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா நான் வந்துட்டு சரி எனக்கு புரிஞ்சு ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் எம்ஜி சரி ஓகே எல்லாத்தையும் ஷேர்லாம் எடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. போய் நம்ம எம்ஜி கம்ப்ளீட் மூவ் ஆகுறாங்க. ஜிம்முக்கு பேபிக்கிற மாதிரி எம்ஜி போடி ஆசிரியர் கேட்குது அவங்க ஜிம் எம்ஜி கிட்ட வராங்க. பாடு தங்கும் ஆமாம் அங்கிள் அப்போ வந்து பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. நீ வரணும் சரியா சொல்கிறாங்க. வரண்டத்தவங்க வர சரியா சொல்கிறாங்க. நீ அம்மா ஹாப்பியாக இருக்கணும் முக்கியமாக சொல்கிறாங்க. வெளியே சொல்கிறாங்க. எம்ஜி சொல்கிறாங்க. ஜிம் என்ன ஹாப்பியாக இருக்கணும் போயிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி எடுத்துட்டு அவர் பேக் பண்ணி ரொம்ப பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் மட்டும் கம்ப்ளீட் செய்வோம். ஜிமின் பார்க்குறாங்க. பேபி ப்ளே பண்ணிட்டே இருக்கு. ஜிம்மில் ஒர்க் பார்த்துருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேபி நல்லா டயர்டாகிடுச்சு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தூங்கிட்டேன் நான் சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் பேபி அந்த சோஃபா படுக்க வச்சுட்டு அவர் போட்டு விட்டுருக்காரு. ரிமூவ் பண்ணி போட்டு விடுறாங்க மேலே. அதான் அவர் போட்டு வேர் பண்ணி பாருக்காரு. ரிமூவ் பண்ணி போட்டு விட்டு ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த சேரில் வந்து உட்காந்துருக்காரு. திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டைம் வரும் 2:30 இருக்குண்டா. ஓகேவா அப்போ அந்த ஆப்போசிட் டோர் ஓப்பன் ஆகுது. அவரோட கேபின் டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜங்க் வந்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன். ஜிம் பார்க்க அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. அந்த பிளாக் கலர் ஷர்ட்டில் அந்த சேரில் உட்காந்துருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காரு. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டோரில் சாஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் அப்படி ஜிம்மே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்கவும் தெரியும் அவர் எப்படி பார்க்குறாரு. ஜிம் டக்குனு விளையாட்டி வராங்க. ஜிம் டக்குனு பட்டன் தான் க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ தான் அவர் போட்டு வர பேபி மேலே இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவர்கிட்ட வந்துட்டு ஜிம் பேபி மேலே இருக்குது. அந்த போட்டுட்டு ஜிம்முக்கு வேர் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டு கோச்சிட்டாங்க. ஜிம் வேர் பண்ணுறாங்க. ஜங்க் பார்த்து பேசிட்டு ரொம்ப வச்சுருக்காரு. ஜிம் பார்க்குறது எதுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீ ஓகே தானே ஜிம் கேட்குறாங்க. நான் ஓகே தான் ஜங்க் சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி இருக்கான் ஜிம்முக்கு புரியல சரி ஓகே சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஆஃபீஸ் டைம்னு சொல்கிறாங்க. 6 o'clock தான் முடியும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்கா சொல்கிறாங்க. ஒர்க்கு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போகலாமா கேட்குறாங்க. வீட்டுக்கு போகலாமா கேட்குறாங்க. இப்போ ஜிம்மும் சரி சொல்கிறாங்க. ஃபைன் ஜங்க் தான் பேபி தூக்கிறாங்க. தூக்கிட்டு அவர் ஜிம்மை போட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ வர வழி ஃபுல்லாக ஜங்க் பேசுகிற காரு ஜிம் பேசாமல் அமைதியாக வந்துருக்காரு. ஆனால் ஜங்க் வந்து முறைச்சிட்டே இருக்காரு. ஜிம் பார்க்குறீங்க எதுக்கு முறைக்கிறான்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் முறைக்கிற ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பேபி பார்த்த பின்னாடி சேர்த்து படுத்துருக்கு தூங்கி இருக்குது. முன்னாடி தான் இவங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு காரை ஓரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்க் கிட்ட வராங்க. நீ எதுக்காக ஒரு ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணியிருந்தா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்லிட்டு எதுக்காக ஒரு ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணியிருந்தாரு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. இங்கே பார்த்து ஜம்க்கா எனக்கு வந்துட்டு பேபி வந்து கொஞ்சம் ஏசி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு பேபி குளிர்னு சொல்லிட்டு நான் ஷர்ட்டை கொஞ்சம் ரூம் பண்ணி போட்டு விடுறேன். அதுக்கு நம்ம போட்ட ரூம் பண்ணி அவங்க போட்டுருந்தா சொல்கிறாங்க. சரி நீ பட்டன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஓப்பன் பண்ண ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து மாதிரி வேறு யாரும் நான் அப்படி பார்த்துதான் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. நான் பார்த்த மாதிரி வேறு யாரும் பார்த்துதான் ஜிம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே கூட ஜிம்மிட்ட மாதிரி பசுவானதே இல்லை இது வரைக்கும். அவ்வளோ நம்ம விஷயம் நடந்ததே இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி மற்றவங்க பார்த்தா என்ன ஆகும் ஜம் கேட்குறாங்க. அப்படியே யாரும் பார்க்க மாட்டாங்க. எப்போவுமே ஒருத்தவங்க டோரை நாக் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேவா நீ மட்டும் நாக் பண்ணாமல் வந்தேன் ஜம்ப் ஜிம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம் நான் டோரை நாக் பண்ணிட்டு வந்தேன். நாக் பண்ணுறா வேறு விஷயம் சரியா நீ எப்படி உட்காரலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு என்ன ஜங்க் பிரச்சனை சொல்கிறாங்க. பாரு வார் மைண்ட் ஒன்லி மைண்ட் ஓகேவா நான் மட்டும் தான் நான் மட்டும் தான் பார்க்கணும். இப்போலாம் ஒருத்தவங்க பார்க்க ட்ரெஸ் பண்ணக்கூடாது சரியா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்படி ஒரு பசுவா ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படிலாம் பண்ண வச்சுருக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு வேண்டாம் நானே அமைதியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன் அமைதியாக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு நீ தானே சொன்னேன் டைம் கூட சொல்லிட்டு அதனால அமைதியாக இருக்கா ஓகேவா நீ வந்துட்டு எடுத்து ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கிரிட்டு எல்லாமே என்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன் ஓகேவா அதான் அமைதியாக சொல்கிறாங்க. அப்போ அமைதியாக இருக்க வேண்டியது ஜிம் கேட்குறாங்க. நகரும் ஜஸ்ட்டு சொல்கிறேன் விட்டு அவ்வளோதான் ஓகேவா வந்துட்டு நான் வேறு எதுவும் பண்ணல ஜஸ்ட்டு சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் ஷர்ட்டு பின் பண்ணி உட்காரக்கூடாது சரியா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மு ஜஸ்ட்டு ஒரு பட்டன் தானே சொல்கிறாங்க. ஒரு பட்டன் இருந்தாலும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு நீ என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் சைக்கோ தான் ஓகேவா மாதிரி லவ்வில் சைக்கோ தான் ஜிம் சொல்லிட்டு ஜம் சொல்கிறாங்க. ஜிம் நினைச்சிருக்காங்க சைக்கோவே தான் ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கான் பாரு ஜிம் நினைக்கிறாங்க. எப்படி இப்படி மாறினா இவன் ஏன் மேலே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம் பார்த்துருக்காங்க. அதுக்கு மாதிரி போனது இருக்குது. வீட்டுக்கு போகலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜம்க்கு தான் சார் சொல்லிட்டு இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம் அப்படியே இருக்காங்க. ஜம்க்கு தான் உண்மையிலே தான் இருக்காரு. ஜிம்முக்கு இருந்து சொல்ல சரி ஓகே சொல்லிட்டு இதெல்லாம் புதுசு ஏன்னா அவர் இந்த மாதிரி டேக் இந்த மாதிரிலாம் டேக் பேசி நம்ம ஜிம் இதெல்லாம் கேட்டதே கிடையாது.
ஃபைனல் அஜிமின் ஜங்கு 2 வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் இந்த வீட்டில் ஃபுல்லாக எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு எனக்கு ஜங்கு கேஷுவலாக குக் பண்ணுவார், எல்லாருக்கும் வீட்டுக்கு ஃபீட் பண்ணுவார். பேபி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்கு கூட தான் அட்டாச் அதிகமாக இருக்குது. ஜிமின் கிட்ட கூட பேபி அதிகமாக எதிர்பார்க்கறது இல்லை. நல்லா ஜிமின் கூட தான் இருக்கும். அது இப்போ அம்மா சொல்லிட்டு இப்போ பார்த்தா ஜங்கு வந்து டேடா சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் எல்லாமே பண்ணுறாரு, கேட்டு தான் வாங்கி கொடுக்குறாரு, ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்பிடுவாங்க அவங்க கூப்பிட்டுருப்பாரு சரின்னு சொல்லிட்டு மொயனை ஜேவப்பு அவங்க எல்லாமே கேதர் இருக்காங்க. இப்போ ஜேவப் பார்க்குறாங்க ஜிமின் எப்படி போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஓகே தாங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஓகே சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. மொயின் பார்க்குறேன் மின்மின்னு சொல்கிறாங்க. என்ன மொயனை தேவை சொல்கிறாங்க, ஏன்டா அத்தைக்கிட்ட வர மாட்டியா சொல்கிறாங்க. சார் டேடா மொழியில் அவங்க டேடா மொழியில் உட்காந்துருக்கு. ஜேவப் பார்க்கணும் டேடா கிட்ட மட்டும் இருப்பியா, ஆமாம் டேடா கிட்ட மட்டும் இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மி பார்க்குறேன் ஏன்டா ஃபர்ஸ்டே பார்த்துக்கும் பையனை பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குதா சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க ஜிம்மி கிட்ட. அவங்க அப்படியே மாறிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாங்கு அப்படி திரும்பி மறைச்சி பார்க்குறேன் ஜிம்னு சொல்லிட்டு திரும்ப கேஷுவல் வச்சுருக்காங்க. இவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்க்குறது ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பர்சனஸ் அந்த ஃபைட்னஸ் ரொம்ப அந்த ஃபைட்டில் அழகாக இருக்குது. இப்போ நம்ஜித் பார்க்குறாங்க இதான் பார்க்க ரியலாக இருக்குது. ஸோ ஜங்கு நம்ஜித் சொல்கிறாங்க அவங்க இப்போ தான் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஃபுட்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க, அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறவங்க நாங்கள் கிளம்புவோம் சொல்கிறாங்க. கொஞ்சம் இருங்கடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு சரி ஓகே சார் ஜிம் கொஞ்ச நாள் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேபிஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு பேபி பயங்கர தூங்கிட்டான். ஜங்கு பார்த்து ஓகே நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஓகேடா சார் இப்போ ஜங்கு பேபி தூக்கிட்டு வந்து கார் படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க போகலாமா சொல்லிட்டு சரி சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நம்ம ஜங்கு ஜிம்மே பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா ஜங்கு பார்க்க வீட்டில் விண்டோஸை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க இவ்வளோ ஹாட்டான ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பார்க்குறேன் போகிற ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சத்தியமாக நம்ப முடியல எனக்கு. இந்த ஜங்குக்கு ஸ்கூல் படிக்கும்போது எப்படி பார்த்துருப்பா பார்க்க குழந்தை மாதிரி பாவமாக இருப்பான். நானே எனக்கு தெரியும் சின்ன பையன் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அவ்வளோ ஃபேஸ் அப்படி இன்னசென்ட்டாக வச்சுட்டு இருப்பான் க்யூட்டாக. நான் இவன் அப்படி குழந்தை நினச்சிட்டு அப்படி கொஞ்சிட்டு பத்திரமா பார்த்துட்டு நினைப்பேன். இப்போ பார்த்தாக்க எப்படி இருக்கான், டெய்லி நான் தூங்குற நினச்சிட்டு எனக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பூனை வந்துட்டு கண்ணை முடிக்கிட்டு பால் குடிக்குமாமா, உலகமே ஏட்டா இருக்குன்னு நினச்சிட்டு யாருக்கும் தெரியாது நம்ம கண்ணை முடிக்கிட்டு அது கண்ணை முடிக்கிட்டு உலகமே ஏட்டா இருக்குது நம்ம பால் குடிக்கிறது யாருமே பார்க்கணும்னு நினச்சிக்குவோம். அதே மாதிரி இவன் நைட் நான் தூங்குற நினச்சிக்கிட்டு டெய்லி வந்து கிஸ் பண்ணுறது 1 day 2 days தான் பரவாயில்ல டெய்லி வந்து கிஸ் பண்ணுறான். கொஞ்சம் வந்து என்ன ஹக் பண்ணுறான், கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கான் எனக்கு தெரியாது. ஏதோ வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொன்னான் நான் வெயிட் பண்ணுறேன் டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நைட்டு நின்று டெய்லி இந்த மாதிரி திட்டு தரமாக ஹக் பண்ணுறா கிஸ் பண்ணுறா பொறுக்கி இப்போ ஒரு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் கூட நினச்சது குழந்தைன்னு சொல்லி குழந்தை கிடையாது ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் என்ன யோசிக்கிறான் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க குறிப்பிட்டு. ஜிம் பார்க்குறாங்க ரோட்டை பார்த்து ஓட்டுறியா ஜிம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ரோட்டை பார்த்து ஓட்ட சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு தான் சரி ஜங்கு பார்க்குறேன் எப்படி பார்த்துருப்பான் சொல்லி பார்த்துருக்காங்க. அதானே நான் ஸ்கூலில் அவனுக்கு தெரியாமல் சைட் அடிச்சதே அவன் பார்த்துருக்கான். நக்கா போயிருக்காங்க. இது பார்க்கறது ரொம்ப கஷ்டம் பார்க்கறதே அவன் பார்த்துட்டு இருக்கான். ஜங்கு தான் அவன் ஏன் ஜங்கு பயப்படுற நீ அவன் ஹஸ்பண்ட் தானே எனக்கு புரியல. நான் வந்துட்டு அவனை ஜங்கு அதை அவனுக்கு என்ன அக்செப்ட் பண்ணி எதுக்கு இவ்வளோ டைமு தேவை மறந்துட்டு நம்ம என்ன அக்செப்ட் பண்ணி அவ்வளோ டைம் இருக்குது. என்ன சொல்கிறேன் நான் அவன் ஜங்கு தானே வேறு யாரும் இருந்தால் பரவாயில்ல நான் அவன் ஜங்கு தானே அவன் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் தான். நான் அப்படி இருக்கும்போது ஏன் சொல்கிறாங்க என்ன தேவை விட்டு சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக மூவ் பண்ண சொன்னேன். அப்படியே அவன் இருக்கட்டும் அவன் ஹார்ட்டில் அவன் பிளேஸில் இருப்பான் என்னன்னு சொல்லலை. நான் தானே இப்போ ஹஸ்பண்டு என்னை இவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறானே நான் ஹக் பண்ண கிஸ் பண்ணாமல் இருக்கவே முடியலையே. ஜிம்முக்கு ஜங்க் பண்ணி கஷ்டமாக இருக்குது. எப்போ இவன் அக்செப்ட் பண்ணி ஜங்கு தான் இவ்வளோ டே தான் டெய்லி நைட்டு போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறது அப்படியே முடிச்சுட்டு இருக்கும்போது ஹக் பண்ணாது நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் நல்லாயிருக்குமே ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஜங்கு என்ன நினைக்கிறாங்கன்னு புரியுது. இப்போ அவட்டு பொறுக்கின்னு யோசிக்கிறான் பாரு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலி அவங்க வீட்டுக்கு சேர்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பேபி தூக்கிட்டு வா சொல்கிறாங்க. நான் தூக்கி நீ போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக குழந்தை வந்து ஜங்கு பெட்டில் படுத்துக்கிறாங்க. ஜிம் போய்ட்டு பெட்டில் படுத்துட்டாரு. இப்போ ஜங்கு தண்டா சரி அவனே வரட்டு நம்ம போய் ஹக் பண்ணால் இதெல்லாம் ஆகிடும் நம்ம தெரியாமல் ஹக் பண்ணுறது வச்சுப்போம் சொல்லி தெரிஞ்சு ஹக் பண்ணக்கூடாது. ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. டெய்லி நைட்டில் வந்துட்டு ஜங்கு ஜிம்மில் ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிட்டு லிப்ரண்ட் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணி பெக் பண்ணி எல்லாமே பண்ணுவார். ஜிம்முக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ஜங்குக்கு தெரியாது ஜிம்முக்கு தெரியுன்றது நல்லா ஹக் பண்ணி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் போகிற ரூமுக்கு இதே ஒரு வேலை வச்சிருக்கான் சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. சரி இப்போ என்ன சொல்லிட்டு திருட்டு முயலாக இருப்பான் போட ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 week ஆஃப்டர் நான் பேபி பார்க்குறது அம்மா டேட்டா சொல்லிட்டாங்க. என்னடாம்மா ஜிம் இந்த லேப்டாப் ஒர்க் பண்ணிருக்காங்க வீக்கெண்டு வாங்க ஷாப்பிங் போகலாம் சொல்லிட்டாங்க. ஷாப்பிங் சொல்லிட்டாங்க பாருச்சா மீன் உனக்கு தான் வீடு ஃபுல் டாய்ஸாக இருக்குது அதுவும் அப்பா நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன வேணும் சொல்கிறாங்க. நான் வாங்க போகும்போது ஷாப்பிங் போகலாம் ப்ளீஸ் மம்மா பேபி கூப்பிடுது. ஜிம் பார்க்குறாங்க பார்த்தாங்க ஷாப்பிங்கில் வேணாம் ஓகே டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. மம்மா வாங்க போகலாம் டேட்டா மம்மா போகலாம் சரி பேபி கேட்டே இருக்குது. இப்போ ஒரு டேட்டா இதை குக் பண்ணிட்டு இருக்கான் சண்டே ஸ்பெஷல் போய் சாப்பிட போ ஜிம் சொல்கிறாங்க. நீ வா நீ இதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி பேபி தான் லேப்டாப் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுது. அச்சோ நான் என்னடா பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. பேபி நான் கிட்ட வந்துட்டு பேபியோட ஜிம்ல சிக்ஸை பைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜிம்மில் வந்துட்டு கரடி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க இங்கே பாருடா சொல்கிறாங்க. மம்மா ஷாப்பிங் போகலாம் சொல்லி பேபி வந்து ஜிம்ல சிக்ஸ்லாம் பைக் பண்ணிட்டு இருக்கு நீ இருக்கியடா போகணும் அப்படி போக சொல்லிட்டாங்க. இப்போ பேபி வந்துட்டு என்ன கேட்டுட்டு வரேன் ஓடிட்டு இருக்கு டேட்டா அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க ஷாப்பிங் போகணுமா சொல்கிறாங்க. எப்போ நம்ம அவங்க ஜிம் பார்க்குறேன் கடவுள் என்ன சொல்கிறான் பார்த்தியா ஜிம் தான் இங்கே பாரு நீ என்ன சொல்லுமா அதை மட்டும் சொல்ல சரியா சொல்கிறாங்க போய் பேசக்கூடாது புரியுதா ஜிம் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம பேபி தான் ஷாரி மம்மா சொல்லிட்டு டேட்டா நான் ஷாப்பிங் போன மம்மாட்ட கேட்டேன். மம்மா சொன்னாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் மம்மா வெயிட் பண்ணி கேட்டேன். மம்மா சொன்னாங்க டேட்டா கிட்ட கேட்க சொல்லி சரி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேங்க தட்ஸ் மை பாய் இங்கே பார்த்து சொல்லிட்டாங்க. போய் சொல்லக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. என்ன வேணாலும் மம்மாட்ட டேட்டா ஓப்பனாக ஹானஸ்ட்டாக கேட்கலாம் ஓகேவா நாங்கள் பண்ணோம் உனக்காக புரியுதா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. பேபி தான் ஷாரி டேட்டா சொல்கிறாங்க. அங்கே பாரு மம்மா எதாவது சொல்ல கரெக்டாக இருக்கும் ஓகேவா மம்மா பேசுறது கேட்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நீ மம்மாவுக்கு பயப்படுறியா பேபி கேட்குது. ஆமாம் அப்போ நான் பயப்படுறேன் ஒய்ஃப் ஃபுல்லாக ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி பேபி தான் சரி நானும் பயப்படுறேன் மம்மாவுக்கு பேபி சொல்லிட்டு அப்படியா சொல்கிறாங்க. அப்படி மம்மா பைட் பண்ண சொல்கிறாங்க. அது என் மம்மா இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஒன்றையும் பைட் பண்ணோம் பேபி போயிட்டு நம்ம ஜங்க் போயிட்டு பைட் பண்ணுது ஜங்க் பார்க்குறாங்க. சரி போதும் கரடி போ சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்கு ஜிம்மி பேபி மூணு பேர் ஆகிட்டாங்க. போகலாமா சரி சரிட்டு 3 பேர் வந்துருக்காங்க. ஃபைனல் ஷாப்பிங் மார்க்கெட் வந்துட்டாங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் வேணாம் நமக்கு சரியாக சொல்கிறாங்க. நம்ம நான் வந்துட்டு கேட்கல டேட்டா வாங்கி தருவாங்க சொல்லிட்டு இப்போ ஜங்கு வந்துட்டு வாங்கி தராங்க. ஜிம்மி பார்க்குங்க எதுக்கு நீ இவ்வளோ வாங்குறா சொல்கிறாங்க. வீட்டில் தான் இருக்கே சொல்கிறாங்க. அவன் கேட்குறான் கேட்டால் வாங்கி தருவா ஜிம்மி கேட்குறாங்க. ஆமாம் என் பையன் கேட்டால் வாங்கி தருவான் ஜங்கு சொல்கிறாங்க. பேபி தான் பார்த்தீங்களா டேட்டா எம்எல் லவ் சரி பேபி சொல்லிட்டு இருக்க ஜிம்மி இந்த அவருமே பார்த்துருக்காங்க. சரி ஓகே சரி கேஷுவலாக வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பார்த்தா மிஸ்டர் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி திரும்பி பார்க்குறாங்க. மிஸ்டர் லியோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம லியோ கிட்ட வராங்க. சாரி அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நீங்கள் மீட்டிங் முடிச்சு சீக்கிரமாக போயிட்டீங்க சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் மேன்டா ஓகேவா இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியே போர்ட் மீட்டிங்கில் ஆமாம் போர்ட் மீட்டிங் முடிச்சு நீங்கள் போயிட்டீங்க. நான் உங்களை ஹலோ ஹாய் சொல்லணும்னு வந்தேன் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் செக்ரட்டரி சொன்னாங்க சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு இப்போ ரெண்டு சீக்கிரம் போயிட்டா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. வயது இதுவும் யாரை சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறோம். இவங்களா இவங்க வந்து என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இவங்க ஹஸ்பண்ட் ஹிஸ் டாக்டர் சொல்கிறாங்க. வா நைஸ் சொல்லிட்டு ஹலோ டாக்டர் நீங்கள் சொல்கிறாங்க ஜோன் சொல்கிறாங்க. ஓகே ஹலோ டாக்டர் ஜோன் சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க. இது இவங்களோட பையன் சொல்கிறாங்க. இப்போ பையன் பேர் சொல்கிறாங்க மின்மின் சொல்கிறாங்க. ஹாய் மின்மின் சொல்கிறாங்க. லியோ சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் அங்கிள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. டோன்ட் டச் மம்மா சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ லியோக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஜிம்மி தான் தப்பாக சொல்லியோ என் பேபி என் பையன் கொஞ்சம் பாசிட்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ இந்த ஏஜ்லேயே ஹாஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறேன் செல்லம் ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் டைப்பில் அவருமே பையனும் அவரும் ஒரே டைப்பில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவன் வந்து டே மாதிரி இருக்கான். ஆனால் டே கிட்ட மாதிரி ஹேபிட்லாம் கிடையாது. அப்படி டோட்டலாக ஜங்கோட வருஷன் இவன் இருக்கான். ஜங்கோட டேவோட வருஷனும் ஜங்கோட கேரக்டரும் இருக்குது. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாரு அங்கே பார்த்து சொல்லக்கூடாது நீங்கள் பாரு அங்கிள் வந்து பேட் இல்லை ஓகேவா. அவங்க வந்து ஹேண்ட் செக் பண்ணுறது ஹலோ ஹாய் சொல்கிறது ஹக் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஓகே. அது பேட் டச் கிடையாது ஓகே. அது குட் டச் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே மாமான்னு சொல்கிறாங்க. சரி சாரி சார் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சரி சாரி சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம லியோ பார்க்குறாங்க. ஜிம்மி என்ன பண்ணுறீங்க குழந்தை இப்போ சாரி கேட்க சொல்கிறீங்க. இல்லை லியோ யார் தப்பாலுமே குழந்தைங்க சின்ன சொல்லிக் கொடுக்கணும் ஓகேவா சொல்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லியோ பார்க்குறாங்க. பாரு மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் பேடு தான் பேட் இல்லை ஓகேவா. நான் குட் தான் உங்களோட அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் நீ நினைக்க தப்பு இல்லை எனக்கு அந்த பேட்டில் நிறைய பேர் பேட் பீப்புள் இருக்காங்க ஓகே. அதனால நம்ம கிட்ட கொஞ்சம் தப்பே இல்லை சொல்லிட்டு லியோ சொல்கிறாங்க. லியோ சொல்லவும் மின்னு பார்க்குறேன். அப்படியே அங்கிள் நீங்கள் குட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சாரி சரி பேபி சொல்லிட்டு ஓகே ஓகே என் பேபி இப்படி தான் பேசுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குற இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்னும் கேட்குறான் உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாப்பா இருக்கா சார் இந்த மாதிரி இருப்பா அழகாக பேசுவா சொல்லிட்டு லியோ சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி அப்பா அவங்க அம்மா எப்போ பெட்டர் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது பேபி சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு போ லியோ தான் ஓகே ஜிம்மி கிளம்புவா சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் மீட்டிங்கில் பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மி தான் இங்கே பாரு மின்மின் எனக்கு புரியுது ஓகே நீ மம்மா மேலே நிறைய பாசிட்டிவ் இருக்க சொல்லிட்டு இருந்தாலும் டக்குன்னு யார் இந்த மாதிரி ஒரு சில காயப்பட்டுக்கிறோம் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே மேம்மா சாரி சொல்லிட்டாங்க. ஓகே எடுத்தாங்க போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஒரு இப்படினாக்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறாங்க. போய்ட்டு ஐஸ்கிரீம் ஷாப் போகிறாங்க. போய்ட்டு உட்காராங்க. ஜிம்மி தான் இங்கே பாரு ஐஸ்கிரீம் கம்மியாக சாப்பிடணும் சொல்லி சொல்கிறாங்க. ஓகே மேம்மா சொல்கிறாங்க. என்ன சிக்கன் டேடா இன்ஜெக்ஷன் போட்டுருவார் ஜிம்மி சொல்கிறாங்க. டேடா இன்ஜெக்ஷன் போட்டு அந்த டேடா வாட்டிப்பான்னு சொல்கிறாங்க. பேசக்கூடாது இப்போ தானே சொன்ன சொல்கிறாங்க. ஓகே ஓகே சாரி மேம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு நிறைய டீச் பண்ண போடலாம் சொன்ன ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி தான் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ பேபி சாப்பிட்டுருக்கு. இப்போ ஜிம்மி சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் தமிழாக உட்காந்துருக்காங்க. பேபி தான் டேட்டா அவனுக்கு வேணா ஐஸ்கிரீம் பேபி கேட்குது. எனக்கு அந்த நீங்கள் சாப்பிடுங்க சொல்லுங்க. ஜங்கு ஜிம்மியே பார்த்துருக்காங்க. ஜிம்மி ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப ஜங்கு ஜிம்மி மெல்ட்டை வச்சுக்கிறாங்க பார்த்துருக்காங்க. அப்படி மெல்ட் ஆகிட்டு இருக்காங்க. எப்படா என்ன அக்செப்ட் பண்ணுங்க எப்படா ஹக் பண்ணுவாங்க. நான் ஜங்கு பார்த்துருக்காங்க. எனக்கு ஆசையாக இருக்குது ஜிம்னா ஜங்கு ஜிம்மியே பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மி இதை பார்க்கல பேபி பார்த்துட்டு டேட்டா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அம்மா அப்படி பார்க்குறீங்க அது பேபி கேட்குது. ஜிம்மி பெருமா ஜங்கு இப்போ ஜிம்மி அப்புறம் என்ன சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க டேட்டா தப்பு பேடு ஓகே பார்க்கக்கூடாது அப்படி ஜிம்மி பேபி சொல்லிட்டு ஜங்க் தான் டேடா அம்மா வந்து என்னோட ஒய்ஃப் இல்லை நான் டேடா தானே நான் பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. இன்னொன்று பார்க்கக்கூட தப்பு பேபி சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு பயங்கர சிரிப்பு வந்துடுது. ஜிம் பார்க்குறேன் சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்க சிரிக்கிறேன் நீ சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் தான் முன்னே எங்கள் பார்த்து சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்த்துருக்காங்க. ஐயோ இவன் மற்றவங்கள்ட்ட ஜிம்மில் பண்ணுறா அது வேறு என்கிட்ட தள்ளி வச்சிடணும். ஜங்க் பார்க்குறாங்க. ஜோன் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைன் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தான் வீட்டுக்கு வந்துமே ஓகே நீ வந்து டயர்டாக இருப்பா ஃப்ரெஷ்ஷாக காலாச்சு ஜிம்
போயிட்டு பேபி கூட கஷ்டப்பட்டு வராங்க. பாரு இப்போ நீங்கள் அப்ளை பண்ண விட்டு ஜிம் இந்த பேபி அப்ளை பண்ணிட்டு அவரும் ஒர்க் பண்ணிருக்காரு. டெய்லி மெடிஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜம்கெல்லாம் எப்படா ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் டைம் எடுக்கும். எப்போ டைம் எடுக்கும், எப்போ உனக்கு தெரிஞ்சு எப்போ ஹக் பண்ணுறது, தெரிஞ்சு எப்போ கெஸ் பண்ணுறது, எல்லாமே தெரியாமலே பண்ணிட்டு இருக்கேன். ஜம்ப் பார்த்துருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணி இருக்கவும் முடியல. எனக்கு அவன் ஏன் ஜிம் ஆச்சு இத்தனை வருஷமாக தனியாக இருந்துட்டுனா இப்போ லட்டு மாதிரி என் ஒய்ஃபு பக்கத்தில் இருக்கணும். எனக்கு பிடிச்ச என் ஜிம் எனக்கு பக்கத்துலேயே இருக்கணும். அது பார்த்து சும்மாவே இருக்க முடியல. ஜம்ப் நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என் ஜிம்முக்கான வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கு கிஸ் மட்டுமே போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்ப் நினச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரத்துக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 2 months ஆஃப்டர் தாண்டா நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. வீட்டில் ரொம்ப டயர்டாக இருக்க அவருக்கு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் ஃபோன் பிக் பண்ணுற ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுவாயின்னு சொல்கிறாங்க. நீ வரைய வீட்டுக்கு இன்னைக்கு வீக்கெண்ட் தானே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுவாயா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு டயர்டாக இருக்கும், டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே டாக்டர் ஃபோனை கட் பண்ணிடா. இப்போ ஜவாப் பார்க்க என்னாச்சு பையன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிம் வீட்டுக்கு கூட நான் நினச்சா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா ஏன் சொல்கிறாங்க தெரியல. ஜவாப் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவாப் மிஸ் அவங்களுக்கு டயர்டாக நம்ம போகலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஜியோக்கு போவோம் என்ன பேபி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜம்ப் ஜூஸ் போட்டிருக்காங்க. இந்த போய் மாமாட்ட கூட சரியாக சொல்கிறாங்க. இப்போ பேபி தட்டுவிட்டு இப்போ குட்டியாக அழகாக வந்துருக்கு. இப்போ ஜம்ப் என்னடா மீன் சொல்கிறாங்க. அம்மா டேட்டா போட்டாங்க ஜூஸ் குடிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ குடிச்சு நான் குடிச்சிட்டேன். நான் கிச்சன் டேட்டா போட குடிச்சு நீங்கள் குடிங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் எடுத்து ஜூஸ் குடிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு வாமிட் வந்துடுது. போய் வாமிட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபி பார்க்குறாங்க. அச்சு அம்மா என்னாச்சு சொல்லி பேபி கேட்குது. இப்போ ஜம்ப் பார்க்குறேன் சொல்லிட்டு ஓடி பார்க்குறாங்க. ஜிம் அறிவிக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு அதை சொல்லிட்டு ஹெட்டை உள்ள கை வைக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவர் தலை சுற்றுது. டக்குனு சோஃபாவில் உட்காந்துட்டாரு ஒரு மாதிரி. ஜிம் ஜிம் என்ன சொல்லிட்டாங்க. பேபி தான் டேட்டா நீங்கள் டாக்டர்ல செக் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்ப் ரிலீஸ் பண்ணுறாரு. ஜம்ப் டக்குன்னு ஜிம் ஹேண்டை கொடுத்து ஹேண்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜம்ப் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஜம்ப் ஃபேஸ் டோட்டலாக மாறிடுது. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ பேபி தான் டேட்டா அம்மாக்கு என்னாச்சு சொல்லிட்டாங்க. பாரு பயப்படுறாங்க. ஒன்றும் இல்லை சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம் மீன் சொல்லிட்டாங்க. டேட்டா சொல்லிட்டாங்க. போய்ட்டு டிஷ்யூ எடுத்துருவா அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க. சரிட்டு பேபிக்குள்ளே போயிடுது. நம்ம ஜம்ப் தான் ஜிம் குளிர் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மார்க் என்ன பண்ணுற சொல்லிட்டு இப்போ ஜம்முக்கு ஜிம்முக்கு குளிர் பண்ணிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. எனக்கு தெரியும் பாப்பா வந்து இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருக்கா சொல்கிறாங்க. பாப்பா ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பாப்பா வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருக்கா. எனக்கு அன்றைக்கி நான் அவன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண விதம் அதனால தான் பாப்பா வந்துருக்கு தெரியும். எனக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுக்குது. எனக்கு புரியுது. நீ டேட் மூவ் பண்ணி என்கிட்ட வரதுன்னு டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பாப்பா வந்து சொல்கிறாங்க. பாப்பா மட்டும் வேணும்னு சொல்லிட்டு அதாவது ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதானான்ற மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது பாப்பா நமக்கு எனக்கு அது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா ஓகேவா. இன்னும் என்னோட குழந்தை என்ன சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட் பேபி தான். ஆனால் பாப்பான்றது என்னோட பிளட்டில் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு குழந்தை. எனக்கு அவருக்கு ஃபேமிலி இல்லையா என்னன்னா இப்போ நம்ம ஜிம்மில் ஒரு ஃபேமிலி இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு அவருக்கு அப்பா அம்மா கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லி யாருமே கிடையாது. சிப்ளிங்ஸ்னு சொல்லிட்டு யாருமே அவர் மட்டும் தான் இருக்காது அவங்க ஃபேமிலியில். இப்போ அவரோட வீட்டிலேருந்து வர குழந்தை இப்போ அவருக்கு வரப்போகிற குழந்தை. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறோம் சொல்லுங்கள். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு பார்த்துட்டு இருக்காங்க. மின்மின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட வர அம்மா சொல்லிட்டாங்க. வாசி கூப்பிட்றாங்க. ஒன்றும் அம்மா இந்தாங்க டிஷ்யூ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு டிஷ்யூ வாங்கி வரமா வச்சுட்டாங்க. வச்சுட்டு இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இன்னும் அம்மா சொல்லிட்டாங்க. உனக்கு ப்ளே பண்ண குட்டி பாப்பா வேணுமா குட்டி தம்பி வேணுமா சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பா குட்டி தம்பியா சொல்லிட்டாங்க. ஆமாம் உனக்கு யார் வேணும் குட்டி தம்பி வேணுமா குட்டி பாப்பா வேணுமா கேட்குறாங்க. ஜங்கூர் பார்த்துருக்காங்க ஜிம்மியே. அது எனக்கு 2 வேணும் சொல்லிட்டாங்க. 2 வேணுமான்னு தெரியாது. கண்டிப்பாக கன்ஃபார்ம் 1 இருக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பா வேணுமா சொல்லிட்டாங்க. கிஃப்ட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் உனக்கு கிஃப்ட்டு அம்மா மின்னுக்கு கிஃப்ட் தர போகிறேன் நம்ம சரியா அதெல்லாம் பார்த்துப்பேன் பாப்பாவா சொல்லிட்டாங்க. நல்லா பார்த்துப்பா எனக்கு குட்டி பாப்பா வரப்போதா சொல்லிட்டாங்க. அமைச்சிட்டாங்க. எங்கே இருக்குது சொல்லிட்டாங்க. ஹேண்ட் எடுத்து அவர் ஸ்டமக்கில் வைக்கிறாங்க. இங்கே குட்டி பாப்பா இருக்கா சரியா சொல்கிறாங்க. நிச்சயமா மம்மா சொல்கிறாங்க. நிச்சயமா ஓகேவா நிச்சயமா மின்னுக்கு மம்மா கிஃப்ட் தரப்பாரு நம்ம குட்டி பாப்பாவை அதெல்லாம் பார்த்துக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு குட்டி பாப்பா வரப்போற நான் பார்த்துப்பேன். டாய்ஸ் எல்லாம் கொடுப்போம் பேபிக்கு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு ப்ளே பண்ண குட்டி பாப்பா சொல்லிட்டு குதிச்சிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி. இப்போ ஜங்க் பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம்மில் எதுவுமே சரமாச்சு ரூம் போயிடுறாங்க. ஜிம்மின் இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக ஜிம்மின் மேலே போயிட்டாங்க. அவங்க பின்னாடி மேலே போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் மேலே போக பேபி முடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஒயின் ஜாப்ல வராங்க. மின்னு சொல்லிட்டாங்க. ஒயினத்தை சரி ஓடி வராங்க. இப்போ ஒயின் தூக்குற என்னடா செல்லம் தூக்கி சுற்றுறாங்க. என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் என்ன விஷயம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டாங்க. சொன்னதுப்பா தெரியும். ஒயின் கேட்குறேன். எனக்கு குட்டி பாப்பா வரப்போறா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு ஒயின் அவன் ஜாப் பார்க்குறாங்க. மின்மின் என்ன சொல்கிறா சொல்லிட்டாங்க. ஆமாம் குட்டி பாப்பா வரப்பாரா தெரியுமா அம்மா சொன்னாங்க சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னாங்க. ஆமாம் எப்போ சொன்ன இப்போ தான் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு நிச்சயமா ஆமாம் குட்டி பாப்பா வரப்போறா எனக்கு கிஃப்ட்டா அப்படி சொல்லிட்டாங்க. கிஃப்ட்டா ஆமாம் கிஃப்ட் அம்மா சொன்னாங்க. என் மின்னுக்கு கிஃப்ட்டை சொல்லிட்டு பத்திரம் பார்த்துக்கணுமா நான் பார்த்துப்பேன். அதில் பேபி சொல்லிட்டு எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு சொல்லிட்டு ஜிம் பேபி சொல்ல ஜாப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன இப்போ ஜிம் வந்து லைஃப்பில் மூவ் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. பண்ணியிருப்பாங்க அப்படி நான் கூட நினச்சி பார்க்கல. நான் டைம் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் சொல்லிட்டாங்க ஸோ ஹாப்பியாக இருக்குது ஜாப் எனக்கு செம்ம ஹாப்பி. இப்போ என்சி மனசு பார்க்குறாங்க. அம்மா நம்ம ஜிம்மில் எங்களுக்கு இப்போ செகண்ட் பேபி பிறக்க போகிறாங்களா சொல்லிட்டாங்க. ஆமாட்டே தாங்க மின்னுக்கு குட்டி பாப்பா வர போகிறா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தான் குட்டி பாப்பா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 3 பேருமே. இப்போ ஜாப் பையன் பார்க்குறேன். எங்கிட்ட டேடா அம்மா சொல்லிட்டாங்க மேலே போயிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜாப் பார்க்குறேன். சரி ஓகே நம்ம அவங்க யாரும் வெயிட் பண்ணலாம் சொல்லி உட்காந்துருக்காங்க.
அப்படி ஜிம்மின் ஜங்கு சைடு பார்க்கலாம்டா. ஜிம்மு வந்து பெட்டில் உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. ஜங்கு வந்துட்டு ரூம் லாக் பண்ணிட்டு வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, என்ன பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்க ஜங்கு, நீ ஜிம்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, நான் ஒன்னே அவ்வளோ லவ் பண்ணுற ஒரு பர்சன், ஓகேவா? நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன். நான் லவ் பண்ணிட்டு போனேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி டீப் அஃபெக்ஷன் இருந்துச்சு, சரியா? நீ ஹார்ட் ஆகக்கூடாது, நீ அழக்கூடாது, நீ ஹாப்பியாக இருக்கணும் மட்டுமே நினச்ச ஒரு பர்சன், ஓகேவா? எனக்கு மற்றவங்க பற்றி யோசிச்சு கூட இல்லை. இவனை யோசிச்சு கூட உங்களுக்கு அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும், அவங்க கூட ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு உனக்கு ஃபீட் பண்ணேன். எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும் மட்டுமே நினச்சேன். எனக்கு எதனால உங்களுக்கு அப்படி லவ் அவ்வளோ ஒரு பாசம் எனக்கு வந்துச்சு கூட தெரியாது, சரியா? எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு ஒன்று. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தாண்டி ஒரு பாசம் கூட அட்டாச் ஆனதில்லை. உங்ககிட்ட மட்டும்தான் அவ்வளோ அட்டாச் ஆனேன், அவ்வளோ பாசமாக இருந்தேன். நீ என்ன பண்ணாலும் நீ ஹாப்பியாக மட்டும் போக சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், சரியா? நான் ஹக் பண்ணிட்டு போய் எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஹக் பண்ணி தூங்க பிடிக்காது, நேரம் பெரிய ஷேர் பண்ணவே மாட்டேன். ஆனால் நான் ஹக் பண்ணி தூங்க நினைக்கிறப்போ நான் அவங்க தூங்கினேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன், சரி? எனக்கு லவ் ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி, எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் வரதுக்கு முன்னாடியே எனக்கு உனக்கு எல்லா ஒரு ரெட்ஸ் நான் உன்ட்ட கொடுத்தேன். அப்புறம் வந்து உனக்கு வர ஒரு பேபியை, உனக்கு எனக்கு ஒரு வரைக்கும் ஒரு பேபி நான் எப்படி வேணும்னு சொல்லுவேன் சொல்கிறாங்க. அதுக்கு நீ மட்டும் அப்ரோச் பண்ணியா? நான் எதுவும் பண்ணலாம் ஸ்ட்ரீம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, நான் தானே ஃபஸ்ட்டு, நீ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி தான், ஆனால் நான் எதுவும் பண்ணலையா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. நான் எல்லாம் மட்டும் காமிக்கல ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா மாற்றி சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ஒரு வேலை எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அக்கௌண்ட் புஷ் பண்ணிட்டு போகணும், ஸ்லாப் பண்ணிட்டு இது பண்ண நான் ஜிம் கேட்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு சொல்கிறாங்க, நான் உனக்கு புரியல, நம்மளுக்கு எதுக்கு அவன் தள்ளி வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க, பார்க்க என்னென்னு புரியாமல் பார்த்துருக்காங்க. உனக்கும் எனக்கு பாண்டிங் வேணும் தான் இப்படி பண்ண, சரியாக சொல்கிறாங்க. எனக்கு டைம் எடுத்துன்றது உனக்கு எனக்கும் ஆகிறது இல்லை. ஜிம் பேபிக்கும் உனக்கும், எனக்கு பேபி யாரும் அக்செப்ட் பண்ணிக்க அவ்வளோ சீக்கிரம். இது வரைக்கும் யாரும் அட்டாச் ஆனது நீ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கலாம், அவங்க ஃபஸ்ட்டே பார்த்துருக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, எனக்கு அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, சரியா? இப்போ அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நீ என்கிட்ட கோர்ஸ் ஆகுது, அவனுக்கு கோர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்க, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்க. நீ என்கிட்ட இல்லாமல் அவங்களோட க்ளோஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் அவனுக்கு ஒரு பிடிச்சிருக்கு, சரியா? இப்போ தான் அவனுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துருக்கு. இப்போ லாடாவும் பார்க்குறான். இப்போ உங்களுக்கு அழகான பாண்டிங் இருக்குது. இப்போ ப்ராப்ளம் கிடையாது. இதே ஸ்டார்டிங்கில் நீ நான் ஒன்றா இருந்து அவங்க வந்துட்டு நான் மட்டும் கேர் பண்ணி வச்சுக்கேன். உங்களோட ரெண்டுக்குள்ள பாண்டிங் இருக்காது, சரி? எனக்கு புரியாது. நான் தள்ளி இருக்கேன், நீ டச் பண்ண அம்மா, நீ அவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதால அவனுக்கு பிடிச்சிருக்கணும், சரியா? டாடா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் கிடையாது, சரியா? நான் உங்கள்கிட்ட பாண்டிங் வரணும், அவனை அப்பாவை ஏற்றுக்கணும்னு நினச்சி தான் விட டைம் படுத்தேன். அவங்களுக்கு பாண்டிங் கிரியேட் ஆகணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ நினச்சிக்கிறேன் நான் அந்த குழந்தை என்ன பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா, அப்படி சொல்ல. உனக்கு ஒரு இப்போதைக்கு சொல்கிறாங்க, அது எப்படி சொல்கிறாங்க? அது ஒரு உயிர், சரியா? ஒரு உயிரோட வேலை எனக்கு தெரியும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நான் எப்படி பண்ண நினைப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப கோவம் இருக்குது. ஐம் சாரி, நான் ஹார்ட் பண்ண சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே நான் டைம் கொடுத்துருக்கேன், எதுக்கு கிஸ் பண்ணுறேன் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? அப்போ என் டைம் கொடுத்துருக்கேன், எதுக்கு டெய்லி கிஸ் பண்ணுறேன் நைட்டில் வந்து ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஓ தெரியா நினச்சிட்டு ஜிம் கேட்குறாங்க. சொல்கிறாங்க தெரியா நினச்சிட்டு அப்போ தான் ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடாம்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பொறுக்கி ஜிம் தள்ளி விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஐம் சாரி சொல்கிறாங்க. பொறுக்கி போகட்டு ஜிம் சொல்கிறாங்க. என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ தானே, நான் என்ன நினச்சேன் உனக்கு என்னை பற்றி தானே புரிஞ்சுட்டு சொல்லிட்டு. ஆனால் என்னை பற்றி என்ன வச்சுருக்கா சொல்கிறாங்க. என்னோட போஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், தெரியுமா? இந்த 2 months ரொம்ப டச்சஸ் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தெரியுமா? நான் அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். உன் லவ் என்னுடைய கேரிங் என்ன அவ்வளோ ஹாப்பியாக வச்சிருக்கு. நான் அவ்வளோ யோசிச்சேன், நம்ம எப்படி தனியாக ஒரு லைஃப் வாழ்ந்துருப்போம். இப்போ எனக்கு பயமாக இருக்குது, தெரியுமா? இப்போ தனியாக இருக்கிற நினச்சி யோசிக்க பயமாக இருக்குது. அவங்க கூட எல்லாரும் முன்னாடி இருந்திருப்பேன், நம்ம ஜெயவ கூட அவன் கூட எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்போம். ஆனால் நான் தனியாக எனக்குன்னு பார்த்தா நான் தனியாக தான் இருந்திருப்பேன், தெரியுமா? பேபி மட்டும்தான் எனக்கு வேறு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் அவ்வளோ பார்த்துக்கிற அவ்வளோ கேர் பண்ணுறேன். ஒரு ஹஸ்பண்ட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா இடத்துலையும், ஆஃபீஸோட ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எனக்கு பிக் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு தேவை திங்ஸாக இருக்கட்டும், எது பார்த்து கேர் பண்ணுறேன். நான் எப்போ அவங்க விட்டு கொடுப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குங்க அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டேக்குன்னு சொல்கிறாங்க. லைஃப் இருக்கான்னு சொல்ல, சரியா? என் ஹார்ட்டில் இருக்கு, அவன் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? ஆனால் நீ பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் அன்னை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு மாதிரி காய்பம் சாரி சொல்கிறாங்க. பொறுக்கி போகட்ட ஹேட்டி வேட்ட போ ஜிம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத விட்டு சொல்லாத ஜங்க் தான். அப்படிங்கிறாங்க. சாரி ஓகே லவ் யூ ஜங்க் சொல்கிறாங்க. பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. சாரி கோச்சிக்காது, ஓகேவா? சாரி நான் சொல்கிறாங்க. உனக்கு இது பேபி டாக், எனக்கு இது எப்படி சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தனியாக சொல்கிறாங்க. அது உனக்குன்னு வர ஒரு பேபி, உனக்கு இந்த வேலை யாரும் தெரியும். நான் இப்போ ஹஸ்பண்ட் உனக்கு ஒய்ஃபாக இருக்கலாம், எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கலாம், உனக்கு பேபி என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். நீ மின்மினா சொந்த பையனை பார்க்குறதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது உனக்கு ஒரு பிளட்ல ஒரு குழந்தை, அது எப்படி உனக்கு அது உனக்கு எப்படி பாருன்னு தெரியாது அஜிம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு அது எப்படி பாரு புரியாது அஜிம் கேட்குறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ ஹேட் யூ சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லக்கூடாது, லவ் யூ அவங்க தான் ஹக் பண்ணிக்கிறேன். சாரி சொல்கிறாங்க. பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஐம் சாரி விட்டு சொல்கிறாங்க. பொறுக்கின்னு கூப்பிட்டு பாவன்னு கூப்பிட்டு சரியா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வேறு கேட்கறதுக்கு சொல்கிறாங்க. இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஐம் சாரிடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இனிமேல் இந்த மாதிரி பேசணும் வச்சுக்கேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஜிம் திட்டுறாங்க. இங்கே பாரு பாப்பா இவன் வந்துட்டு ரொம்ப பேடு, சரியா? இவன் பேச கேட்காது, ஓகே? நீ அம்மா மாதிரி இரு, சரியா? ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜம் கொஞ்சம் ஹெட்டை டவுன் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அந்த ஃபீல் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவர் ஃபஸ்ட்டு பேபி அவர் கன்ஃபார்ம் பண்ணப்போ நம்ம டீ வந்துட்டு ஒரு எங்கன்னா அவர் அதை சொல்லணும்னு நினச்சிருப்பா. அவர் இருந்துக்க மாட்டேங்கிறாங்க. வேறு ஒரு பிளேஸில் வந்துருப்பாரு. வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்து ஒரு 3 to 4 months ஆஃப்டர் வந்திருப்பாரு. அப்போ அதை நினச்சி பார்த்துருப்பாரு. இன்றைக்கி அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிப்பாரு, ஏங்கிருப்பாரு அந்த வருஷத்துக்காக. நம்ம சொல்லும்போது டே வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க சொல்லி நினச்சி பார்த்துருப்பாரு. ஆனால் டேட் வந்து ரியாக்ஷன் இருக்கு. எனக்கு அவர் பாவம் பிஸியாக இருந்திருப்பாரு, அவ்வளோதான்.
இந்த பக்கம் ஜவுக்கு அப்படி கிஸ் பண்ணும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி அதுதான் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஜிம்மில் அப்படி ஜங்க் கூட பேச கட் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படியே கொஞ்சம் ஹார்டாக லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் கூட ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக அதுக்கு கிஸ் ஷேர் பண்ணுறாங்க. அப்படி சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி இப்படி தான் எனக்கு நினச்சிக்கிட்டு சாரி டாக்டராக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எனக்கு உண்மையை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பேபி எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் சரியா எனக்கு 2 பேரும் ஈக்குவல் தான். ஜிம் சொல்கிறாங்க எனக்கும் அப்படி தான் எனக்கும் அப்படி தான் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சாரிடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் எதுவும் பேசுனா நம்ம கொண்டு வந்தா ஜிம் சொல்கிறாங்க. இல்லை அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் ஜங்கு தான் இப்போ அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. சாரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் இப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ்ஸியோ சொல்கிறாங்க மிஸ் சீட்டு போ ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். ஒரே வீட்டில் இருந்தால் கூட இந்த அவரே பெட்ரூம் இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருந்த போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ மட்டும் திட்டு தர மாதிரி டைரி கிஸ் பண்ணுறல சொல்கிறாங்க. ஜங்கு நான் என்ன பண்ணுறோம் எனக்கு எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க நீ என்ன எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறோம் லட்டு மாதிரி ஒரு ஒய்ஃப் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் ஜங்க் கேட்குறாங்க. பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறோம் 7 இயர்ஸ் ட்ரீமோட ஒரு லைஃபோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ட்ரீமெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. எனக்கு ஒய்ஃபை மாறிட்டேன். என்னோட ஃபேட்டு உங்களை இருக்கும் ஃபேட்டு என் கூட இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம் பக்கத்தில் இருக்கா சரி டைம் எடுத்துக்கோன்னு தெரியும். சரி கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சேம் டைம் விட்டு கொடுக்கணும் என்ன பண்ணுறோம் ஜங்க் சொல்கிறாங்க. அதை ஹார்ட் பண்ணாமல் உனக்கு தெரியாத மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தெரியாத மாதிரி சொல்கிறாங்க. தெரியாமல் இருக்கட்டும்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி தெரியாமல் போயிடும் ஜிம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது எப்படி கண்டுபிடிச்சிட்டா ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறது தூக்கிறத கூட அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ண தெரியாது ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன் நினச்சி நான் டீப்பாக தூங்கிட்டு பார்த்துட்டு நான் ஜிம் பார்க்குறேங்க. அதுவும் ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்க் தான் ஹாப்பியாக இருக்கா அப்பா எனக்கு நினச்சி பார்க்க முடியல நினச்சிக்கிட்டதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கூட நினச்சி பார்க்கல பாப்பா அப்படி சொல்கிறாங்க. பாப்பா ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் லைட்டாக ஜங்கு அடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க அவருக்கு சாஞ்சிக்கிறாங்க சிஸ்டில் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ கவர்மெண்ட் சேஃபாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம கீழே வந்துட்டு நாங்கள் கீழே வருவீங்க வர மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கும் ஜங்கு பார்க்க என்ன சொல்கிறாங்க ஏன் கீழே வருவீங்க வர மாட்டேங்கடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்க ஜேவாப்பியாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க பா சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. ஏங்க எப்போ நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் முடியே வந்துட்டோம் சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க என்னதுக்கு ஆமாம் நீங்கள் தான் சொன்னேன் ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பல ஸ்வீட் எடுத்து ஃபிட் பண்ணி விட்டுருக்கா. ஜிம் கீழே சொல்கிறாங்க. ஜிம் கீழே வந்து பார்க்குற ஒயனுக்கு ஸ்வீட்டை செஞ்சுட்டா அக்கடை சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜங்கு ஃபிட் பண்ணி விட்றா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஒயன் சொல்கிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா தெரியுமா நினச்சிக்கிட்ட பார்க்குற சீக்கிரம் சர்ப்ரைஸ் கொடுப்பா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த விஷயம் ஜின்னுக்கு நம்ம தெரியுது. அவங்க அதை விட ஹாப்பி அவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் மொத்த பேர் இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க நான் குக் பண்ணுறேன் சொல்லி இந்த காம அந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுறேன் குக் பண்ணி தரலாம் இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் போலியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம அம்ஜின் பார்க்குறாங்க. ஏன் ஜெவ போயன்னு சொல்லி சமைக்க மாட்டாரா சொல்கிறாங்க. அதை நீ வேற எதுக்கு கடமைக்கு சமைப்பா சொல்கிறாங்க. போயன்னு பார்க்குறது இல்லை ஹோபி இப்படி சொல்லிட்டா சொல்கிறாங்க. ஏன் உண்மையை சொல்ல சொல்கிறாங்க. எத்தனை வீடியோ பார்க்குற ஒரு நாளைக்கு 10 வீடியோ பார்ப்பல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சப்பாத்தி செய்வது எப்படி அப்படி சொல்லி பார்க்க ஆரம்பிப்பாடா அப்படியே அது தோசையாக மாறும் அப்படியே வேற மாதிரி எது ஈஸியாக சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாடா போயிட்டு இருக்கும் கடைசியில் உப்புமா முடிச்சிடலாம் சொல்கிறாங்க. எனக்கு உப்புமா ஆமாம் உப்புமா முடிச்சிடலாம் ஜெயப் சொல்கிறாங்க. நம்பிருக்கு பயங்கர சிரிப்பு. ஆனால் சின்னல குக் பண்ணடா சொல்லிட்டாங்க. எனக்கு சின்ன குக் பண்ணதுனால நான் வந்துட்டு ஃபார் ஆகிட்டேன் நினைக்க சொல்லிட்டு ஆமாம் சின்னல குக் பண்ணுறேன் அதனால ஃபார் ஆகிட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்குறேன்டா என்னோட குக்கிங் ஃபாலோ என்ன சொல்லிட்டாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. சரி விடு அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது அப்படி சொல்லி ஜங்கு ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்கு வேட்டிட்டு குக் பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்ல சாப்பாடு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னு நம்பிட்டு பார்க்குறேன். எனக்கு கூட சின்ன கையில் சாப்பிட போர் அடிக்குது. ஆனால் நீங்கள் ஜங்கு கூட சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்குறேன். எனக்கே சாப்பிட போர் அடிக்குது. நல்லா குக் பண்ணாலும் என் சாப்பாடு எனக்கு போர் அடிக்குது. ஸோ நம்ம ஜங்கு கூட ஹேண்டலாக சாப்பிடலாம் சொல்லிட்டு இப்போ நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஜின்னு தான் அது ஏன் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஏன்னா அவனுக்கு இன்னும் ஒரு ஃபேமிலி இல்லை. சரி அவங்க பாட்டு தனியாக இருக்க என்ன தான் நம்ம அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கும் சின்ன ஆசை இருக்குல்ல அவங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிராண்ட்மா கிராண்ட்ஃபா சிப்ளிங்ஸ் சொல்லிட்டு யாருமே கிடையாது. அவங்க பிளட்லேருந்து வர ஒரு முதல் குழந்தை இது. அதனால் அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பா சார் சொல்லிட்டாங்க. தெரியும் யங் சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு நம்ம அவங்க சின்ன சொல்லிட்டாங்க. அவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருந்து பார்த்து 2 வருஷத்தில் எனக்காக சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி அவங்க வீட்டுக்கு வந்து சொல்லிட்டாங்க. அது இன்டர்னாக நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ வீடு ரெண்டுக்கு தேவைப்படுச்சு. எனக்கு அவங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே நான் எங்கள் வீடுமே இருக்குது சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்போ வந்து கேட்டேன் வாடகை கேட்டேன். அப்போ வீடு வந்து வாடகை கொடுக்க ஐடியா இல்லை. அப்புறம் சொல்லிட்டாங்க அவன் பேக்ரவுண்ட் கேட்டேன். அப்போ தான் நான் பேக்ரவுண்ட் கேட்டேன். அவன் சொன்னால் எனக்கு யாரும் இல்லை ஆர்ஃபன் சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு. பார்க்குற நல்ல பையனை வரதுனால டாக்டர் தானே சொல்லிட்டு ப்ளேஸ் கொடுத்துட்டேன் நீ ஸ்டே பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணலாம். அவனுக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அன்பாக ரொம்ப வாசமாக சைலண்டாக இருப்பான். அது ரொம்ப பிடிச்சி நானே போய் பேசுவேன். நானே எல்லாமே கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள்கிட்ட அட்டாச் ஆக ஆரம்பிச்சா. அவ்வளோ நல்ல பையன் சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கேன்னா அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். என்ன நம்பிச்சனை பார்க்குறப்ப நினச்சி அவன் நினைப்பான் போல. ஆனால் அப்போ கூட அவன் ஒன்று மட்டும் தான் நினச்சிருக்கான். நீ தான் ஒய்ஃபாக நீ தான் குழந்தை பெற்றோன்னு அவன் யோசிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ்ல இருந்தனாலையும் அவன் இந்த அளவுக்கு ஒன்று டீப் லவ்ல இருந்தனால தான் காடு ஒன்று தான் அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேட்டட் படி சேர்ந்துருக்கீங்கடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு போய் ஹாப்பியாக இருக்கா அதான் உண்மை ஜிம்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் நான் ஜவுக்கு ஒரு விருந்தே கொடுத்துட்றாரு. வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு நம்ம நம்பிச்சின்னு ஜவுக்குள்ள சோஜு குடிச்சிடுறாங்க. ஜிம் பார்க்க சோஜெல்லாம் குடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க ஒயின் பார்க்குறா ஜிம் பேபி அங்கே தூங்க சொல்லிட்டாங்க. அப்படி வயன் சொல்லிட்டு பேபி எல்லாரும் கூப்பிட்டு போய் நம்ம ஜிம் ஒரே ரூம் தூங்க வச்சுட்டாங்க. ஜூனா அதுக்கப்புறம் நம்ம மின்சியோ என்சியோ நம்ம மின்மின் யாரும் ஒரே ரூம் தூங்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஒயன் ஜின்னு 3 பேர் நல்லா கதை பேசிட்டு இருக்காங்க.
இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, ஆமா அங்கிள் சுகர் எப்படி இருக்காரு ஜிம்மி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, டே அங்கிள் சுகர்னு சொல்றியே வந்துட்டு இப்படி தான் இருப்பா சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்காங்க தெரியும் சொல்றாங்க. டே அவங்க கிளாஸ்மேட் சொல்றாங்க. ஆமா ரொம்ப டேஸாக மிஸ் ஆகிட்டாங்க, எங்கே போனாலும் தெரியல சொல்றாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, நானும் கொரியால இருந்து பார்த்தா கூட எங்கே போனாலும் தெரியல, ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டு சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்றாங்க. சரி ஒன் டே மீட் பண்ணி பேசலாம், ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, சரி ஓகே நம்ம ஏன்னா ஜவுக்கு சோச்சு பிடிச்சிட்டாரு, நம்ம நம்பிக்கை பிடிச்சிட்டாங்க, ஜவுக்கு பிடிச்சிருக்காங்க, தூங்கிட்டாங்க, நம்ம போய் படுக்கலாமா சொல்றாங்க. சரிடா சொல்றாங்க. ஜிம் போயிட்டு பெட்டில் படுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் தண்ணி அவருக்கு இருக்க ரூம்ல தூங்குறாங்க. ஒரு ரூம்ல வந்து ஜிம்னு நம்ம வையணும், இன்னொரு ரூம்ல ஜவுக்கு நம்பிக்கணும். ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபீல் ஆகுது, தன்னை யாரோ ஒரு பர்சன் டச் பண்ணாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, திரும்பி பார்த்தா ஜவுக்கு தான். அவர் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு, ரொம்ப ட்ரிங்க் பண்ணி கூட கம்மியாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. ஜங்குக்கு சொல்கிறாங்க, சொல்கிறாங்க என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு உன் கூட தூங்கணும் சொல்கிறாங்க. என்னதுக்கு உனக்கு கூட தூங்கணும், நான் ஹக் பண்ணணும், ஃபீல் பண்ணணும் ஜிம்மி சொல்கிறாங்க. அங்கே பாரு வீட்டில் எல்லோரும் இருக்காங்க சரியா, அதுவும் இல்லாமல் சொல்கிறாங்க தெரியும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துருக்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தை ரொம்ப ஹாப்பி, நம்மளுக்கு ஒரு குழந்தை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம்னா ஜங்க் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க, உனக்கு சொல்கிறாங்க இப்போ நீ வேணும். அப்போ ஜங்க் சொல்கிறாங்க, உங்கள் பாரு சொல்கிறாங்க எனக்கு வேணும் ஜிம்னா ப்ளீஸ் ஜங்க் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் ஜிம்னா ஜங்க் கெஞ்சிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. லைட்டாக ஜிம் பண்ணிட்டா எனக்கு வேணும் ஆசையாக இருக்குடா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா, பாப்பா இருக்கல நான் பார்த்து தான் ஓகேவா நான் இருப்பேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு ரூம் லாக் பண்ணுறாங்க. இப்போ கிட்ட வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி பேக்கஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காரு. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன் என் லைஃப்பில் வந்ததுக்கு எனக்கு பயந்துட்டேன். ஓகே என் லைஃப்பில் வராமல் போயிடும் கூட பயம், ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எங்கே எனக்கு சொல்லிட்டு இருக்கு, மனசு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி லைஃப்பில் வந்துட்டு ஓகேவா பெரிய ஹாப்பினஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் அதனால சொல்கிறேன் ஏஞ்சல் சொல்லிட்டு ஓகே ஏஞ்சல் அதுக்கு மட்டும் எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறேன். ஓகே என் லவ்வுக்கு மொத்தத்துக்கு டிசர்வான பர்சன் நீ தான், உன் லவ்வுக்கு மொத்தத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் இருக்கும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, உனக்கு நம்ம அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. உனக்கு தெரியாதா ஜங்க் கேட்குறாங்க. தெரியும் சார். ஜிம்மி ஜங்க் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கோம். இப்போ ஜங்க் பார்க்குற போதும் ஏன்னா உனக்கு பெயின் வந்துக்கூடாது ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, சரி சொல்கிறாங்க. இப்போ அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பாத்ரூம்க்கு சொல்லிட்டு அழகாக ஜங்க் டேப் பண்ணி தராங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாதிரி இருந்தால் ஜவுங்க ஃபஸ்ட் டைம் இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே எதிர்க்கிறதுக்கு முன்னாடி ஜவுங்க கூட அழகாக கிச்சனில் காஃபி போடுறாங்க எல்லாருக்கும். இப்போ எல்லாரும் நினச்சி வராங்க ஜவுங்க பார்க்குறாங்க. நம்ம பார்க்க பரவாயில்ல ஜவுங்கா நீ எவ்வளோ அழகாக பொறுப்பாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜென் பார்க்குறாங்க, ஆமாண்டா சொல்லிட்டு இப்போ ஜவுங்க காஃபி கொடுத்துறாங்க. ஃபுல்லாக மேக் பண்ணிடுறாங்க. இவங்க ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு திரும்ப அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. பாய்டா சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜவுங்க 3 month ஆஃபர் பார்க்கலாம். ஜவுங்க ஜிம்னா இப்படிக்கா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீ கோயம்புத்தூர் ஜிம்முக்கு செக்கப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் ஏன்னா இன்னொரு டாக்டர் தான் இப்போ ஜிம்முக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஜவுங்க நர்வஸ் இருக்காங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. டாக்டர் வந்துட்டு பேர் ஜெஷி. டாக்டர் ஜெஷி பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் ஜோன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகுறீங்க சொல்கிறாங்க. அது டாக்டர் ஜெஷி எனக்கு சொல்கிறாங்க. பாரு நர்வஸ் ஆகுறீங்க ஓகேவா சொல்கிறாங்க. நீங்களும் டாக்டர் நீங்கள் நர்வஸ் ஆகலாம் சொல்கிறாங்க. டாக்டர் தான் நானும் ஒரு பர்சன் ஹஸ்பண்ட் அஜய் ஜங் சொல்கிறாங்க. இப்போ அவங்க புரியுது ஓகே எனக்கு புரியுது சொல்கிறாங்க. வாங்க மாட்டில் பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங் போய் பார்க்குறாங்க. பேபி அழகாக வந்துட்டு அந்த ஸ்கேனில் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜங் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் பேபி ஹெல்த்தியாக இருக்காது. ஜிம்மி ஹெல்த்தியாக இருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. பேபி சரி அம்மா சரி 2 பேரும் ஹெல்த்தியாக இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங் ஹாப்பியாக ஜிம் பார்க்குறாங்க. ஜங் கூட பேசுறது ஹாப்பினஸ் அந்த அவர் எக்ஸைட்மெண்ட் பார்க்குறாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் சார் ஜங்குக்கு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு இவ்வளோ பிடிக்குமா ஜங்கா பேபிஸ் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க அவருக்கு. உனக்கு எல்லா சந்தோஷம் நான் கொடுப்பேன்டா ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலி போகிறப்ப ஸ்கேன் இதான் முடிச்சுட்டு ஜங்கு ஜிம்மோட வராங்க. ஜூஸ் வாங்கி தட்டா ஜங்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா ஒரு ஜூஸ் குடிக்கிற ஜங்க் குடி வாங்கி தராங்க. அந்த குடி சொல்கிறாங்க. ஜிம்மி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் ஜங்கா உனக்கு சொல்கிறாங்க எனக்கு குழந்தை நீ எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஃபேமிலிடா ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா. நான் நினச்சி கூட பார்க்க எனக்கு இப்படி ஆனால் ஹாப்பியாக ஃபேமிலி எனக்கு பிடிச்ச நான் லவ் பண்ணுற ஜிம்மின்னு சொல்லிட்டு உனக்கு தானே இது ஃபேமிலி நான் யோசிச்சிருக்க மாட்டேன். வேறு பர்சன் லைஃப் வந்துருக்க முடியாது. நான் லவ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எனக்கு என்கிட்ட வருவேன். என்கிட்ட ஒரு ஃபேமிலி எனக்கு மாறுவ சொல்லிட்டு நினச்சி பார்க்குறது அதுதான் கார்ட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எவ்வளோ கிரேஸாக லவ் பண்ணுறேன். நான் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சொல்கிறாங்க. நான் வீட்டில் ஒரு ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ அவர் தான் பல மாதம் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. மின்மின்னு சொல்கிறாங்க. என்ன டேடா சொல்கிறாங்க. உனக்கு ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடாமா சொல்கிறாங்க. டேடா நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதாங்க நீ போகணும்டா சொல்கிறாங்க. போக மாட்டேன் அந்த பேபி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. மின்னுக்கு பாரு ஸ்கூல் போனால் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நிறைய நல்ல விஷயம் லேர்ன் பண்ணலாம் ஓகேவா ஜிம்முக்கு சொல்கிறாங்க. அம்மா இன்னொன்று போக மாட்டேன் சொல்கிறாங்க. பாப்பா கூட சேர்ந்து போகிறேன் சொல்கிறாங்க. பாப்பா கூட போனால் இன்னும் நேரம் எனக்கு நிறைய வருஷம் இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஏஜ் ஆகிடும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரியா நீ இப்போ தான் நீ போகணும். சரி நீ போயிட்டு ஒரு 2-3 days போனது ஒரு 2-3 days போனதுக்கப்புறம் நீ
பாப்பா கூட்டு போகலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஸ்கூல் போகணுமா, போய் தான் ஆகணும். நீ ஸ்கூல் போனாக்கா அங்கே மின்ஸ் இருப்பா என்ஸ் இருப்பா அப்படின்னு சொல்லி அக்கா இருக்கா. அந்த ஸ்கூலுக்கு ப்ளே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கே இருக்காங்களா, ஆமாம் அங்கே தான் இருக்காங்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. அதே ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறாங்க. இப்போ நான் எப்படி பேபி வருவே ஓகே சொல்கிறான். இப்போ ஜங்க் போய் ஜிம் பேபிக்கு எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க திங்ஸ் எல்லாம். பேபி பார்க்குறது எனக்கா உனக்கு தண்ணி தாங்க சொல்லிட்டு நியூ பேக் ஷூ எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி பேபி கூட்டிட்டு ஸ்கூலில் விட்டுறாங்க. இப்போ பேபி பார்த்து அழுதுட்டு இருக்கு. அழக்கூடாது ஓகேவா சொல்லிட்டு ஜிம் தான் வந்துட்டு டேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. பேபி ஜம்ப் பார்க்குறேன் பாரு மின்மினக்கு எதுவும் வேணும் எவனும் வாங்கிட்டு வரேன் டேடா சொல்கிறாங்க. பேபி நிறைய லிஸ்ட் போட்டுட்டு இருக்கு. இது வாங்கிட்டு போங்க அதை வேணும் சரி வாங்கிட்டு வரேன் ஜம்ப் விட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் கொஞ்சம் நாள் நின்று பார்க்குறேன் என்ன சொல்லிட்டேன். அவங்க சீக்கிரம் வளர்ந்துட்ட மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் 4 years ஆகிட்டு சொல்லிட்டாங்க. ஆமாம் போகலாமா சொல்லுங்க சரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜிம்மில் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சாப்பிட சொல்லிட்டு ஜம்க்கு ஃபிட் பண்ணுறாங்க. போதும் ஜம் காசு ரெண்டு கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. வாக்கிங் நடக்க வைக்கதான் இருக்கட்டும் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ ஜம்க்கு வந்து ஒரு மேடை ஒரு மேடு அப்பாயின் பண்ணுறாங்க. எதுக்கு ஜங்க மேடு சொல்கிறாங்க. இல்லைடா நான் வீட்டில் டைமில் அவனை பார்த்துக்கணும் சொல்லிட்டாங்க. அவனை பார்த்துக்கணும் அதுக்கு தான் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அந்த ஜிம்மை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்மில் கேர் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்முக்கு போகும். அப்படி 5 months ஆஃப்டர் அந்த ஜிமினுக்கு க்யூட்டாக 2 பேரும் கேர்ள் பேபி பிறந்திருக்கா. அந்த கேர்ள் பேபி பார்க்கும்போது அப்படி ஜம்முக்கு வருஷன்ல ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அப்புறம் ஜம்க்கு அந்த பேபி ஹோல்ட் பண்ணிக்கணும். கண்ணு ஃபுல்லாக விட்டியா ஜிம்மில் வந்து மயக்கத்தில் இருக்காரு. இப்போ ஜம்க்கு ஜிம்மில் 4 கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூடா இவ்வளோ அழகாக ஒரு ஏஞ்சலை கொடுத்ததுக்கு சொல்லி நீ எனக்கு ஒரு ஏஞ்சல் தான். என் லைஃப் வந்து எனக்கு லைஃப் எல்லாமே கிடச்சி தெரியுமா. எனக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் நான் பார்த்து உங்ககிட்ட இருந்தா தெரியுமா. நான் சந்தோஷமாக இருக்க ரீசன் நீ தான்டா. என் மொத்த லைஃபோட மீனிங் அது நீ தான்டா. ஜம்க் பார்த்துருக்காங்க. இப்போ ஜம்ஜினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எம்ஜின் டெய்லி வந்து ஜிம்மில் பேசுவாங்க ஃபோனில். எம்ஜி நான் இப்படி பார்த்துக்கிறேன் ஜம்முக்கு சொல்லுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம எம்ஜின் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக ஃபைனல் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபுல் ஆகிடுச்சு செஞ்சோம். எம்ஜின் பார்க்குறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறேன்டா உன் மேரேஜுக்கு நானும் வந்துட்டா அதுக்கப்புறம் நீ எப்போ வந்துட்டு ரெஸ்ட் சொல்கிறாங்க. சாரி அவங்க ஒர்க் கொஞ்சம் பிஸி. செகண்ட் சூபின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. சூபின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஆமாம் சொல்லிட்டாங்க. ஓகேடா உன் பேபி பிறகு நாங்கள் வரோம் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே அவங்க ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலி ஜிம் பேபி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஜிம் பார்த்தா இப்படினாக்க பேபி பார்த்துருக்காங்க. பேபி தூங்கிட்டு இருக்காங்க. கேப்பில் நம்ம ஜிம்மில் ஒர்க் பண்ணிருக்காங்க லேப்டாப்பில். ஜங்க பார்க்க என்னடா இது லாஸ்ட்டாக ஜங்கா இப்போ கொஞ்சம் டேஸாக ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிறீங்க எனக்கு புரியுது சரியா. நீங்கள் என் ஒர்க்கில் நான் பார்த்தாகணும் இல்லை நீங்கள் டாக்டராகவும் இருக்கீங்க எவ்வளோ ஒர்க் தான் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம்மினை பார்த்துக்கிறேன் இல்லை ஜங்கா நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. ஜிம்மின் தான் அவர் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு இன்னொரு 6 months பண்ண ஆஃபீஸுக்கு ஜாயின் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது சார் ஜங்க் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் மின்னிதா டேடா நீ வெளில கூட்டிட்டு போய் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு டேடா சொல்கிறாங்க. ஜங்க் பக்கம் வச்சோ நான் வெளில கூட்டிட்டு போகிறல ஆமாம் சொல்லி பேபி சொல்லிட்டு இப்போ ஜிமிந்தா சரி போ நேரம் கூட்டிட்டு போவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக பேபி அம்மா பாய் நானும் உங்களுக்கு பாப்பாக்கும் நான் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. இப்போ பக்கம் ஜங்க்கும் பேபி வெளில போயிடுறாங்க. ஜங்க் தான் மின்னுக்கு என்ன எனக்கு சொல்ல எல்லாம் வாங்கி தரேன் ஜங்க் வாங்கி தராங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க மின்னு சொல்கிறாங்க. என்ன டேடா சொல்கிறாங்க. நமக்கு நல்ல டேடாவாக கேட்குறாங்க. இவர் தான் பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு பேபி போய் ஜங்க் ஹக் பண்ணிக்குது. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக ஏன்னா ஒரு விஷயம் என்னக்கா ஜிம்மும் ஹாப்பியாக இருக்கணும் பேபியும் ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் ஜம்ப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எப்போ ஹாப்பியாக இருக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே டேடா அது பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 6 months ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே பாப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்கிறாங்க. சாரி ஆஃபீஸ் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறான் அம்மா பாப்பா நீங்கள் ஆஃபீஸ் கூட்டிட்டு போகிறீங்க. எனக்கு ஆமாம் ஆஃபீஸ் கூட்டிட்டு போகிறேன் பாப்பா என் கூட தான் வச்சுக்க முடியும் சொல்கிறாங்க. சரி ஓகே பத்திரமா வச்சுக்கோங்க நான் வந்து பாப்பா கூட ப்ரே பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. சரிட்டு தாங்க சொல்லிட்டு மேம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இனிமேல் ஸ்கூல் போயிடறாங்க. அந்த பக்கம் ஜிமின் பேபியும் ஆஃபீஸ் போயிடறாங்க. ஜங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தர ஒர்க்லாம் டியூட்டி முடிச்சுட்டாங்க. முடிச்சு ஈவினிங் வராங்க. ஒரு 4 o'clock ஒரு 4:30 இருக்கும். அங்கே வந்து பார்த்தா பேபி அழகாக தூங்கிட்டு இருக்கு. ஜங்க் பார்த்தா ஜிம் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் ஃபீட் பண்ணியிருக்காரு. பேபிக்கு ஃபீட் பண்ணதுனால கொஞ்சம் கேர்லெஸ் அவர் கேபில் வேறு யாரும் பர்மிஷன் வரமாட்டாங்க. அந்த ரீசனில் அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் வந்து பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி ஆயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் நோட் பண்ணுறாரு. ஐயோ நான் இருக்கிறேன் சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜிம்மு வந்து போட்டு கவர் பண்ணுறாரு. ஜங்கிட்ட வராங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை. ஜங்கு அமைதியாகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஒர்க் இருக்க ஓகே நீ போ சொல்கிறாங்க. பேபி அழுதுட்டு ஜங்க் கொடுத்து சமாதானம் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோட பாரு ஒரு மாதிரி கச்சு நீ ஏன் ஜிம்மில் கேர்லெஸ்ஸாக இருக்க அவனே ஏற்கனவே இப்படி இருப்பான். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்க பேபி பிறந்துலேருந்து நீ எப்படி இருக்கே ஜிம் பார்த்துருக்காங்க. ஜம்கா ஜிம்மி கொடுக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஏடி கொடுக்கணும்னு பார்க்குறா சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைன் ஜம்கு ஜிமின் பேபி 3 பேர் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டு வந்துருக்காங்க. ஜம்கா ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவர் பார்க்குறானே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஜிம் ஹேங் சொல்லிட்டு உன் பையன் என் வீட்டுக்கு ஒரு ஆசைப்பட்டாடா சொல்கிறாங்க. எனக்கு ஹேங் சொல்லிட்டு ஆமாண்டா ஜீவனா பாப்பா அதான் பையனும் ஜெவ வெளில போயிருக்காங்க. அவன் சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க சொல்லிட்டு ஆமாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காங்க. அதனால பேபியை பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அதை கூட்டிகிட்டு வந்துட்டேன். மின்சூரன்ஸ் அப்போ மின் என்ன பண்ணி நானும் வர சொல்லி கேட்டான். என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் ஆமாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு நைட் எங்கள் ஸ்டே பண்ணி வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் சொல்லிட்டு
ஜிமின் சொல்கிறாங்க அந்த வருஷம் கேட்டு ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியான ஃபோன் ஸ்பீக்கர் வந்துருக்கும். இப்போ ஜவுக்கு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு மின்மின் ஜவுக்கு வந்து ஜிம் பக்கத்து போக விட மாட்டான். ஜவுக்கு பார்க்குறாங்க சோனிக்கு பேபி பையனுக்கு வீட்டில் இல்லை. ஜவுக்கு நினச்சிட்டு வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறது ஏதோ மைண்டில் பிளான் பண்ணுறானே. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போயிடலாம் வீட்டுக்கு வச்சு ஆகுறாங்க. இப்போ போயிடலாம் அங்கே பாரு நான் குக் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஒர்க் இருக்கு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி நீங்கள் போக சொல்லிட்டாங்க. இப்போ போயிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிம் தான் பார்க்குறாங்க. எனக்கு டயர்டாக போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் போயிட்டாங்க. இப்போ ஜவுக்கு தான் போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜவுக்கு ஜிம் பார்க்குறாங்க. அவன் சொல்கிறது சரியில்லை ஜிம் நினச்சிக்கிறாங்க. இப்போ ஜவுக்கு மெயின் டோர் லாக் பண்ணிட்டு பேபி தூக்கிட்டு போகிறாங்க. என் சேனல் நல்லா தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு ஜங்க் விட்டுறாங்க. ஜிம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இருக்காரு. குளிச்சு விடுவாங்க. இப்போ ஜங்க் பார்த்தா விளையாண்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் கேட்டுருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க அதை சொல்லிட்டாங்க. ஏனைக்கு கூட சொல்லிட்டாங்க. சரி போ ஜிம் தான் தள்ளி வராங்க. ஜங்க் தான் ஜிம் பிளாக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற ஜம்க்கா சொல்கிறாங்க. 6 months ஆயிடுச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 6 months ஆயிடுச்சா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு மின்னு பார்த்தா பயமாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன சிம் கேட்குறாங்க. ஆமாம் நின்று பார்த்தா பயமாக இருக்கா எனக்கு. அவன் என்கிட்ட சொல்கிறான்டா டோன்ட் டச் மம்மான்னு சொல்கிறான். சரியா சொல்கிறேன் எனக்கு. ஆமாம் அவன் என்னதான் வளர்ந்தாலும் டோன்ட் டச் மம்மான்னு சொல்கிறான். ஓகேவா அதனால் எனக்கு அவனை கொஞ்சம் ஹார்ட் பண்ண முடியாது சொல்கிறேன். எனக்கு ஆமாம் நான் டச் பண்ணி அவன் ஹார்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அவனுக்கு புரியுற லாங்குவேஜ்லேயே புரிய முடியாது. அதனால சரியா நான் வந்துட்டு கொஞ்சம் டச் பண்ண மாட்டேன் அவனுக்கு முன்னாடி. அப்புறம் நைட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பேபி பிறந்து 6 months வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண நினச்சேன். எனக்கு நீ கஷ்டப்படல ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு தான் நம்ம தம்பி வீட்டில் சொல்கிறாங்க. தம்பி தான் நம்ம பையன் வீட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு மட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது ஜம்க்கா வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லைடா ஆஃபீஸில் இப்படி பார்த்தா கூட மாறிக்கடா சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம்மில் இருக்க கியூட்டாக பாத்ரூம் போய் பண்ணி பாரு சமாளியாக இருக்கிறது பார்க்கறதுக்கு ஹார்ட்டாக ஜங்க் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க பாரு ஜம்க்கா நீ ரொம்ப மோசம் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் ஜம்க்கா ப்ளீஸ் பாரு குழந்தை சொல்கிறாங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்காடா அவனால தூங்கிட்டு இருக்கா சார் வந்து ஒரு 3 hours ஆகும்டா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க ப்ளீஸாக ஜம்க்கு வச்சுட்டு இருக்காங்க. ஜம்க்கு அங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு ஜிம் நான் ப்ளீஸ் புரிஞ்சு கெஞ்சோடா ஜம்ப் சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜம்க்கு பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. இங்கே பாட வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா போச்சுக்காத ஜம்ப் போட்டு ஓவர் ஆயிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கிட்டா போட்டு பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜாங்க ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணுறாரு. இப்போ எப்படி எல்லாமே போயிருக்கோம். ஒரு 3 hours சாப்பிட்டு ஜிம் பார்க்குறாங்க. போதும் நேற்று பேபி அழுதுருவா கொஞ்சம் நேரத்தில் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சரின்னு சொல்லிட்டு பொறுமா இருக்கா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஓ உனக்கு இன்னும் வேணுமோ ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. கொண்டு உன்னை பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் வந்துட்டு எத்தனை பொறுக்கி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ அப்படி பண்ண அப்படி கூப்பிடுவோம் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்க் போகிறாங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு பேபி போய் தூக்குறாங்க. உங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுறாண்டா. ஜிம் தான் ஜங்க் பேபி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கோவப்பட மாட்டாங்க. இது வளர்ந்து வரட்டும். என் பையன் எப்படி பண்ண அவ்வளோ அப்படி தான் இருக்கான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எந்த காமன் பொண்ணு அப்படியே இருப்பான் அவ்வளோ அப்படி சொல்ல டேடா டோன்ட் டச் மம்மான்னு சொல்ல போகிறா சொல்கிறாங்க. ஐயோ அவங்க பாரு பாப்பா அப்படி சொல்கிற ஓகே மினிச்சலாம் அப்படி சொல்ல ஓகே சொல்கிறாங்க. நீ சொல்லு டேடா மம்மாவை டச் பண்ண சொல்ல சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். டே பொறுக்கி என்ன சொல்கிற பேபி கேட்க சொல்கிறாங்க. புரியாத சும்மா சொல்கிறா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஏன்னா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட சரியா எனக்கு என்னோட எவ்ரிதிங் நீ தான் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ஜிம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஜம்ப்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போய் குளிக்கிட்டா சொல்லிட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா வேணாம் நான் போய்க்கிறேன். ஜிம் போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வராங்க. ஜம்ப் பார்க்குறவா போய் சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்ப் பேபி தூக்கிட்டு வராங்க. கீழே அழகா தொட்டியில் படுக்க வச்சுட்டு உட்கார சொல்லி ஜிம் உட்காராங்க. ஜம்ப் போய்ட்டு ஆக்கார ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கான்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் வீட்டு விட சொல்கிறாங்க. எனக்கு போயிட்டு உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சொல்லியிருக்காம ஒரு நாள் இப்போ தனியாக நினச்சிக்கேன். தனியாக நான் போய் கஷ்டப்பட்டு பயந்துருப்பேன்ல ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போனா சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை கஷ்டப்பட்டு நான் விட்டுருவேன். ஜங்க் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நான் விட்டுருவேன் லாஸ்ட் கேட்குறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் ஜங்கு வரைக்கும் தனியாக இருக்க மாட்டேன். எப்போ ஹாப்பியாக இருப்பேன் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்கப்பா நான் ஹார்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் ஹார்ட் பண்ண கூட ரீசன் இருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் சொல்கிற ஓகேவா மேபி நம்ம ஸ்டோரியில் அதான் நம்ம ஜிக்கு ஸ்டோரி ஓகே நான் சொல்கிற பர்சனலாக அம்மா சொல்கிறது ஓகேவா மேபி நம்ம ஜிக்கு ஸ்டோரி எங்கே ஹார்ட் ஆகிறாங்க அதோட பெட்டர் ஸ்டோரி வரும் ஓகேவா நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேணாம் ஓகே. எனக்கு விமன் பிடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். அது விமனோட பயாஸ் அது வேறு. ஆனால் ஜிக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான் ஓகேவா. எனக்கு ஃபேவரட் கப்பல் நான் ஸ்டோரி கிரியேட் பண்ண நினச்சி அவங்களுக்காக தான் ஓகே. நீங்கள் யாரும் எப்போ இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண வேணாம் என்னோட ஸ்டோரியில் ஓகேவா. எனக்கு என்னடா இவங்க டக்குனு விமன் கூட சேர்த்து வச்சுட்டா ஒன்று எதுவும் நினைக்க வேணாம் ஓகேவா. எல்லா ஸ்டோரியுமே வந்து ஜிக்கு கூட ஹாப்பியாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ஜிக்கு தான் ஓகேவா. விமனுக்கு விமன் சேலை வருவாங்க அது வேறு ஓகேவா. நீங்கள் யார் ஜிக்கு யாருமே இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறது எனக்கு பார்க்க முடியாது ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் அதனால தான். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஜிக்கு ஃபார் வர ஓகேவா. நீங்கள் ஹாப்பியாக இருக்கு நம்புறேன். பை டேக் கேர்.